Welcome students. Today's class 12th Max chapter 10 ordinary differential equation. In this chapter we use the in real life following situation: the motion of projectile, rockets and satellite planet. In the place நம்ம யூஸ் பண்றோம். அதே மாதிரி the charge of current in the electric circuit, the conduction of heat on a rod or in a slab, the vibration of wire. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா யூஸ் பண்ணுறோம். The mathematical formula such problem emerges the differential equation to determine under the certain scientific law. This law involve the various the rate of change. ஸோ த ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னாவே நம்மளுக்கு என்னன்னு தெரியும்னா டெரிவேட்டிவ்னு தெரியும். ஆல்ரெடி நம்ம 7th சாப்டர்லேயே பார்த்துருக்கு, கரெக்டுங்களா? ஸோ த ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னாவே உங்களுக்கு என்னதுன்னா டெரிவேட்டிவ். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஒய் அப்படின்னா டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு கேஒய். த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படின்னா டிஒய் பை டிஎக்ஸ் proportional, direct proportional to the product of y square and x square. That is பார்த்தீங்கன்னா dy by dx proportional to y இருக்கும். ஸோ நம்ம ப்ரொப்போஷனல் ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ரொப்போஷனல் கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணால் இன்ட்ரடியூஸ் dy by dx ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் k இன்ட்டு ஒய்ன்னு வரலாம். அதில் கேங்கிறது கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கலாம் ஆர் லெஸ் தென் ஜீரோவாகவும் வரலாம். that is depend upon the problem. growth problem increase ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அது கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கும். டிகே ப்ராப்ளம் டிக்ரீஸ் ஆகிட்டே வந்து அப்படின்னா அது உங்களுக்கு என்ன வரும்னா மைனஸில் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி பார்க்குறது இந்த மாதிரி ஃபாலோயிங் ஒவ்வொரு கண்டிஷனையும் கொடுத்துருக்காங்க. த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படின்னா டிஒய் பை டிஎக்ஸ் is inversely proportional to y. is not equal to inversely proportional. inverse na 1 by y ki equal, that is dy by dx proportional to 1 by y. so idhula nam introduce panna proportional content equal to k into 1 by y equal to ky ன்னு கிடைச்சிரும். the same அதே மாதிரியே the rate of change of y with respect to x directly proportional to y squared and inversely proportional to 1 by root x. அப்போ இது கூட உங்களுக்கு என்னவா இருக்குது பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை வரும். அப்போ பார்த்தீங்கன்னா k into y square by root x. ஸோ இந்த மாதிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா சம் வேரியேஷன் பேஸில் நீங்கள் என்ன பண்ணால் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த சாப்டரில் படிக்க போகிறது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆர்டர் டிகிரி. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு என்னென்னு பார்க்கலாம். A differential equation is any equation which contains at least one derivative of unknown function, either ordinary derivative or partial derivative. So differential equation ங்கிறது கண்டெயின் என்னன்னா அட்லீஸ்ட் ஒன் டெரிவேட்டிவாக அது கண்டெயின் பண்ணியிருக்கணும். ஸோ அது ஆர்டினரி டெரிவேட்டிவாகவும் இருக்கலாம், பார்சியல் டெரிவேட்டிவாகவும் இருக்கலாம். ஸோ நம்ம இந்த சாப்டர் டிஸ்கஸ் பண்ணுறது ஃபுல்லாகவே ஆர்டினரி டெரிவேட்டிவ் தான். பார்சியல் டெரிவேட்டிவ் இருக்குது. ஸோ அது நெக்ஸ்ட் சாப்டர் நான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கல லெட் y ஈக்குவல் f of x, y இஸ் இண்டிபெண்ட் வேரியபிள், தட் இஸ் dy by dxல இதில் x அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னன்னு தெரியும்னா இண்டிபெண்ட் வேரியபிள், y அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிபெண்ட் வேரியபிள். ஸோ இந்த இடத்துல y ஈக்குவல் டு f of x where y is independent variable, f is unknown and x is independent, y is dependent variable and x is பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிபெண்டன்ட் வேரியபிள். dy by dx நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். எக்ஸை டிபெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு எது இருக்குன்னா y. அப்போ x அப்படிங்கிறது இண்டிபெண்டன்ட் வேரியபிள், y அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிபெண்ட் வேரியபிள். ஸோ நம்மளுக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா dy by dx ஈக்குவல் டு 0, இட் இஸ் எ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அதே மாதிரி dy by dx ஈக்குவல் டு sin x, dy by dx plus y equal to 7x plus y. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. e பவர் dy by dx இதில் ஒரு டெரிவேட்டிவ் கண்டெயின் பண்ணியிருக்கு, இதுலேயும் டெரிவேட்டிவ் கண்டெயின் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி டெரிவேட்டிவ் கண்டெயின் பண்ணியிருந்தாவே அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ நான் இந்த எக்ஸசைஸை நான் பார்க்குறது ஆர்டர் ஆஃப் ஏ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், டிகிரி ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஆர்டர் அண்ட் டிகிரி மட்டும் பார்க்க போகிறோம். ஆர்டர் அப்படிங்கிறது the order of a differential equation is the highest order of derivative present in a differential equation. ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதில் ஹையஸ்ட் பவர், ஹையஸ்ட் டிகிரி தான் உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா ஆர்டராக இருக்கும். ஹையஸ்ட்னுடைய இதனுடைய டெரிவேட்டில் ஹையஸ்ட், இது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ், இது செகண்ட் டெரிவேட்டிவ். அப்போ டெரிவேட்டிவ் எது ஹையஸ்ட்டாக இருக்கோ அதுதான் உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா ஆர்டர். இது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ், இங்கே செகண்ட் டெரிவேட்டிவ். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஆர்டர் 2ஆக இருக்கும். இந்த ஈக்குவேஷனில் இங்கே ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் செகண்ட் டெரிவேட்டிவ், அப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் இருக்கிறனால ஆர்டர் பார்த்தீங்கன்னா 2.
இதில் ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் மட்டும்தான் கண்டெயின் ஆகிருக்கு. அப்போ ஆர்டர் பார்த்தீங்கன்னா 1. ஸோ அதான் கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா the highest order derivative unknown function which the function is defined by kth derivative, that is பார்த்தீங்கன்னா எது ஹையஸ்ட் ஆர்டராக இருக்கோ அதான் வரும். the k must be a positive integer. அது உங்களுக்கு என்ன ஆகும்னா பாசிட்டிவ் இன்டீஜராக இருக்குது. இது ஃபஸ்ட் டெரிவேட்டிவ், செகண்ட் டெரிவேட்டிவ், தேர்ட் டெரிவேட்டிவ். ஸோ அப்போ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய ஆர்டர் பார்த்தீங்கன்னா 3யாக இருக்கும். டிகிரி நெக்ஸ்ட்டு இன் எ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் of the polynomial expressed in a polynomial form. நம்மளுக்கு polynomial formula வரணும். that is an x power n plus an minus 1 x power n minus 1, that is இந்த n minus 1 இதெல்லாம் உங்களுக்கு என்ன வரும்னா இன்டீஜராக வரும். கரெக்டுங்களா? ஸோ அப்படி பார்க்கணும். இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் டைப்பில் வராது. அந்த ஃப்ராக்ஷன் டைப்பில் வந்ததுன்னா இதை மாற்றணும். அதான் பார்க்குறாங்க. ஒரு பாலினாமியலை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை பாலினாமியல் ஃபார்முக்கு மாற்றிட்டு அந்த பாலினாமியல் ஃபார்முக்கு மாற்றினதுக்கப்புறம் ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் இருக்குது இல்லைங்களா, அதனுடைய பவர் தான் உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா டிகிரியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிஃபோர் சம்பளியே. ஸோ இதில் டெரிவேட்டிவில் ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் எதுங்க? செகண்ட் டெரிவேட்டிவ். ஸோ இப்போ ஆர்டர் 2 இதனுடைய பவரில் என்ன வருதோ அதுதான் டிகிரி. இதனுடைய பவர் 1 இருக்கிறதுனால டிகிரி 1. இந்த 4th கொஸ்டினுக்கு ஆர்டர் பார்த்தீங்கன்னா 2ஆக இருக்கும், டிகிரி பார்த்தீங்கன்னா 1ஆக இருக்கும். ஸோ ஆனால் ஆர்டருங்கிறது நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. டெரிவேட்டிவ்னுடைய ஹையஸ்ட்டு தான் உங்களுக்கு என்னவா இருக்குன்னா ஆர்டராக இருக்கும். பட் டிகிரிங்கிறது நம்மளுக்கு ஃப்ராக்ஷன் ஃபார்மில் வரக்கூடாது. அதேமாதிரி சம் கண்டிஷன் இருக்கிறதான்னு பார்க்குறாங்க. பாலினாமியல் ஃபார்மில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணால் ஹையஸ்ட் பவர் தான், இன்டர்வல் பவர் தான் உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா டிகிரியாக இருக்கும். தட் இஸ் ஆர்டர்னுடைய எந்தனுடைய ஆர்டர் ஹையஸ்ட்டாக இருக்கோ அதனுடைய பவர், தட் இஸ் டெரிவேட்டிவ்னுடைய ஆர்டர், டெரிவேட்டிவில் எது ஹையஸ்ட்டாக இருக்கோ அதனுடைய பவர் தான் உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா டிகிரியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு dy/dxனாலும் y' சேம் தான். இதே d2/y dx2னா செகண்ட் டெரிவேட்டிவ், இது y டபுள் டேஷ்னு சொல்லலாம். y வித் ரெஸ்பெக்ட் டு 2 டைம்ஸ். இதே நம்ம 11th பார்த்துருக்கோம். ஸோ பார்க்கல நான் ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எடுக்கிறேன். y டபுள் டேஷ் ப்ளஸ் y டேஷ் த ஹோல் கியூப் ப்ளஸ் y ஈக்குவல் டு 0. தட் இஸ் இது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ், இது செகண்ட் டெரிவேட்டிவ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவில் எது ஹையஸ்ட்டாக இருக்குங்க? செகண்டு. அப்போ ஆர்டர் பார்த்தீங்கன்னா 2. இந்த ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய பவர் தான் நீங்கள் என்ன பண்ணால் டிகிரியாக ரைட் பண்ணணும். நீங்கள் போய் டிகிரி 3ன்னு எழுதிங்கன்னா தப்பாயிடும். ஏன்னா இது ஃபஸ்ட் டெரிவேட்டிவ், இது செகண்ட் டெரிவேட்டிவ். எது ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் வருதோ அதுதான் உங்களுக்கு ஆர்டர், அதனுடைய பவர் தான் உங்களுக்கு என்ன இருக்குன்னா டிகிரியாக இருக்கும். சம்டைம்ஸ் உங்களுக்கு 2 ஈக்குவேஷன் மாதிரி கொடுக்கலாம். y டபுள் டேஷ் த ஹோல் கியூப்பு ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு y டபுள் டேஷ் த ஹோல் பவர் 4. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவ் 2 தான், இங்கேயும் டெரிவேட்டிவ் 2 தான். இப்போ இங்கே 3 இருக்குது, இங்கே 4 இருக்குது. இப்போ இதில் எது ஹையஸ்ட்டாக இருக்கோ அதுதான் உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா டிகிரியாக இருக்கும். ஸோ இப்போ 3ன்னு எழுதக்கூடாது. ஸோ டெரிவேட்டிவ் ரெண்டுமே சேமாக இருக்குது. பவரில் எது உங்களுக்கு அதிகமாக இருக்கோ அதுதான் உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா டிகிரியாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன் அதர் வேர்ட்ஸ் டிகிரி ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் பவர் ஆஃப் த ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் இன்வால்வ் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். when the differential equation after expressing a polynomial form following condition satisfy பண்ணால் மட்டும்தான் உங்களை டிகிரி ஃபைண்ட் பண்ண முடியும். all of the derivative of the equation free from the fractional power. ஸோ நம்மளுக்கு இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தோம்ல ப்ரீவியஸில், இந்த மாதிரி ஃப்ராக்ஷனல் பவரில் வந்ததுன்னா அந்த ஃப்ராக்ஷனை நீங்கள் என்ன பண்ண ஃப்ரீ பண்ணணும். ஃப்ரீ பண்ணிட்டு நார்மல் இன்டீஜரை வர மாதிரி பவரை மாற்றிட்டீங்கன்னா அப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா அதனுடைய டிகிரியை சொல்ல முடியும். ஸோ அதே மாதிரியே ஹையஸ்ட் ஆர்டர் செட் டெரிவேட்டிவ் சுட் நாட் பி அன் ஆர்குமெண்ட். தட் இஸ் பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட் தீட்டா இருக்கு இல்லையா, தீட்டா கூட உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சென்டல் ஃபங்க்ஷன், ட்ரிக்னாமெட்ரி, எக்ஸ்போனன்ஷியல், ஈக்குவல் இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா உங்களுக்கு என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா டிகிரி ஃபைன் பண்ண முடியாது. டிகிரி இஸ் நாட் டிஃபைன்ட். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. இன் எ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நாட் எக்ஸ்பிரஸ்ட் இன் எ பாலினாமியல் ஃபார்ம் ஹேவிங் ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் அண்ட் லீடிங் டேம். ஸோ அந்த டெரிவேட்டிவுடைய லீடிங் டேமை உங்களால் எழுத முடியினாலும் உங்களுக்கு அதை பார்த்தீங்கன்னா டிகிரி சொல்ல முடியாது. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் இப்போ பார்க்கலாம். எக்ஸாம்பிள் ஃபார் த டிகிரி எப்படி ஃபைன் பண்ணுறதுன்ட்டு. ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ், இது செகண்ட் டெரிவேட்டிவ். அப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் அப்படிங்கிறனால இதனுடைய ஆர்டர் 2ஆக இருக்கும். இதனுடைய பவர் தான் உங்களுக்கு டிகிரி. அப்போ இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆர்டர் 2 டிகிரி 1. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஆர்டர் இஸ் 2, அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிகிரி இஸ் 1. ஸோ இதே செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஃப்ராக்ஷன். ரூட்னா பவரில் 1/2. அப்போ ஃப்ராக்ஷன் இருந்ததுன்னா அதனுடைய பவர் என்ன பண்ணுங்க ஃப்ரீ பண்ணணும். அப்போ போத் சைடு ஸ்கொயர் பண்ணிக்கலாம். போத் சைடு ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன் கிடச்சிரும்.
1 plus dy by dx the whole square y square into d cube y by dx the whole cube. இது டெரிவேட்டிவ். இது கேர்ஃபுல்லாக பாருங்கள். d cube whole square that is பார்த்தீங்கன்னா d cube y by dx the whole square. பவரில் நீங்கள் 2 போடையில் இது a பவர் m ஹோல் பவர் n இது பட தராதிங்க. இது டெரிவேட்டிவ், இது வந்து நார்மல் இன்டீஜர். ஸோ பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ பார்க்கல நீங்கள் போய் இந்த y dash the whole cube நீங்கள் பார்த்தீங்கன்னா y பவர் that is y squared the whole cube இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், y பவர் 6ன்னு எழுத முடியும். இது y dash y double dash அப்படின்னா டெரிவேட்டிவ். அப்போ y double dash பவர் 3 y dash பவர் 3 இந்த மாதிரி தான் உங்களால் எழுத முடியும். ஸோ பார்க்கல இந்த இடத்துல டெரிவேட்டிவ்ங்கிறது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ், இது செகண்ட் டெரிவேட்டிவ், தேர்ட் டெரிவேட்டிவ். அப்போ டெரிவேட்டிவில் எது ஹையாக இருக்குது, தேர்டு தான். அப்போ ஆர்டர் பார்த்தீங்கன்னா 3, இதனுடைய பவர் என்ன இருக்குன்னா 2, அதுதான் உங்களுக்கு என்ன இருக்குன்னா டிகிரியாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆர்டர் 3 டிகிரி 2. இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய டிகிரி என்னவாக இருக்குன்னா 2ஆக இருக்கும். ஆர்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா 3ஆக இருக்குது. ஸோ இப்போ பார்க்கல இந்த தேர்டு கொஸ்டினில் ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னவாக இருக்குதுன்னா 2ஆக இருக்குது. அப்போ ஆர்டர் பார்த்தீங்கன்னா 2. இதனுடைய பவர் 1 பார்த்தீங்கன்னா டிகிரியாக இருக்குன்னா கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா டெரிவேட்டிவ் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஸ்ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் போட்டிருக்குது. ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, சைன் தீட்டா. அந்த தீட்டாங்கிறது ஆர்குமெண்ட்டுங்கிறது டெரிவேட்டிவாக உங்களுக்கு வரக்கூடாது. அந்த மாதிரி வந்ததுனால டிகிரி இஸ் நாட் டிஃபைன். ஸோ இப்போ நம்ம இந்த டைம் வச்சு மட்டும் டிகிரி சொல்ல முடியாது, ஏன்னா இதுல ஹையஸ்ட் டெரிவேட்டிவ். அப்போ இது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான். ஆனால் ஆர்டர் 2 டிகிரி இஸ் நாட் டிஃபைன். பிகாஸ் இது உங்களுக்கு என்ன பண்ண முடியாதுன்னா பாலினாமியல் ஈக்குவேஷனாக ரைட் பண்ண முடியாது. ஸோ அதனால் பார்க்கல ஆர்டர் 2ஆக இருக்கும், டிகிரி இஸ் நாட் டிஃபைன். ஸோ அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனில் பார்க்கலாம். இந்த ஃபங்க்ஷனில் பார்க்கல உங்களுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். e பவர் d ஸ்கொயர் y பை dx ஸ்கொயர்டு, அதே மாதிரி sin x into dy by dx equal to 2. ஸோ இந்த இடத்துல பார்க்கல டெரிவேட்டிவில் இது ஹையஸ்ட் டெரிவேட்டிவ்ங்களா 2ஆக இருக்குங்களா. அப்போ ஆர்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா 2ஆக இருக்குது. டிகிரி பார்க்கல உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்போனன்ஷியல் நாட் டிஃபைன். ஏன்னா இ பவர் ஐ தீட்டாங்களா, தீட்டாங்கிற இடத்துல நம்மளுக்கு என்ன வருதுன்னா டெரிவேட்டிவ் வருது. ஸோ அதனால் உங்களுக்கு என்ன வருதுன்னா டிகிரி இஸ் நாட் டிஃபைன். டிகிரி ஆஃப் த ஈக்குவேஷன் இஸ் நாட் டிஃபைன். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், சம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபாலோயிங் இஸ் நாட் ஹேவ் த டிகிரி. இதுக்குன்னா டிகிரி இருக்காது. ஏன்னு பாருங்கள், இது வந்து லாகர்தமிக் ஃபங்க்ஷன் இருக்குது, இது வந்து காஸ் அதரிஸ் ஆர்டர் இருக்கும், பட் எது இருக்காதுன்னா டிகிரி இருக்காது. இந்த கொஸ்டினுக்கு ஆர்டர் பார்க்கையில் 3, பட் டிகிரி இஸ் நாட் டிஃபைன். இந்த கொஸ்டினுக்கு ஆர்டர் பார்த்தீங்கன்னா 2, பட் டிகிரி இஸ் நாட் டிஃபைன். இந்த கொஸ்டினுக்கு ஆர்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா 1, பட் டிகிரி இஸ் நாட் டிஃபைன். பிகாஸ் த ஃபங்க்ஷன் எதுக்குள்ளே இருக்குன்னா டெரிவேட்டிவ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷனுக்குள்ள இந்த தீட்டாங்கிறது டெரிவேட்டிவாக வருது. ஸோ இதை யூஸ் பண்ண நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா எக்ஸைஸ் சம் பார்க்கலாம். ஸோ எக்ஸைஸ் சம் ஃபஸ்ட்டு பார்ப்போம். எக்ஸைஸ் 10.1ல ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் டிட்டர்மைன் இன் ஆர்டர் அண்ட் டிகிரி. டிகிரி எக்ஸிஸ்ட் ஆனால் டிகிரி சொல்லணும். ஸோ இவை பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவ் செப்பரேட்டாக இருக்குது. இது சைன் ஃபங்க்ஷன் கூடயோ காஸ் ஃபங்க்ஷன்லையோ எக்ஸ்போனன்ஸ்லையோ லாகர்தமிக் கூடயோ வருது. தட் இஸ் லாக் ஆஃப் dy பை dx, சைன் ஆஃப் dy பை dx, காஸ் ஆஃப் அந்த மாதிரி எல்லாம் கிடைக்கவே இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இருக்கிறதே ஒரே ஒரு டெரிவேட்டிவ் தான் இருக்குது. அப்போ இது ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ்ங்கிறதுனால ஆர்டர் 1. இதனுடைய பவர் பார்த்தீங்கன்னா டிகிரி. ஸோ ஆர்டர் 1 டிகிரி 1. செகண்ட் பார்த்தீங்கன்னா இதனுடைய பவர் உங்களுக்கு எது இருக்குது, ஃப்ராக்ஷன் டைப்பில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனை ரிமூவ் பண்ணணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் மட்டும் வெயிட் பண்ணி வச்சுட்டு ரிமைனிங்லாம் நீங்கள் ஆர்கச்சஸ் சைடு மூவ் பண்ணிடுங்க. அப்போ -3d ஸ்கொயர் y பை dx ஸ்கொயர் மூவ் பண்ணால் +3d ஸ்கொயர் y பை dx, +5 மூவ் பண்ணால் -5 dy பை dx, 4 மூவ் பண்ணிங்க -4. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன பண்ணால் இந்த டினாமினேட்டர் 3ஐ ரெடியூஸ் பண்ணோம். அப்போ ரைசிங் டு த பவர் 3 ஆன் போத் சைட். போத் சைடு நீங்கள் என்ன பண்ணால் க்யூப் எடுக்கலாம். க்யூப் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா இங்கேயும் பவரில் 3 கிடைக்கும், இதுக்கும் பவரில் 3. இந்த 3யும் 3யும் கேன்சல் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிடும். d cube y by dx cube ஹோல் ஸ்கொயர், அதே மாதிரி இந்த மாதிரி கிடச்சிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா a + b + c த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மால் இருக்கும். நம்மளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண அவசியம் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது செகண்ட் டெரிவேட்டிவ், இதுதான் தேர்டு டெரிவேட்டிவ். அப்போ தேர்டு டெரிவேட்டிவ் 1 தான் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டர் இஸ் 3. இந்த தேர்ட் டெரிவேட்டிவுடைய பவரில் என்ன இருக்கோ அதுதான் டிகிரி. அப்போ டிகிரி பார்த்தீங்கன்னா 2ஆக இருக்கும். ஆர்டர் 3 டிகிரி 2. ஸோ அடுத்தது பார்க்கையில் இதில் பாருங்களேன், இது பார்த்தீங்கன்னா நாட் ஏ பாலினாமியல் ஈக்குவேஷன். பிகாஸ் சைன் ஃபங்க்ஷனுக்குள்ளே டெரிவேட்டிவ் வருது. சைன் காஸ்கோ டெரிவேட்டிவ் வந்து உங்களுக்கு என்ன வரும்னா பாலினாமியல் ஈக்குவேஷனாக இருக்காது. அப்போ டிகிரி இஸ் நாட் டிஃபைன். டிகிரி பார்த்தீங்கன்னா டிஃபைன். இதை நீங்கள் எழுதணும் அவசியம் உங்களுக்கு தெரியாத எழுதிருக்கு. சின்ஸ் த டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் கேனாட் பி ரிட்டன் இன் பாலினாமியல் ஃபார்ம், டிகிரி இஸ் நாட் டிஃபைன்.
ஸோ டெரிவேட்டிவில் எது ஹையஸ்ட்டாக இருக்குது, இது ஃபஸ்ட் டெரிவேட்டிவ், இது செகண்ட் டெரிவேட்டிவ். அப்போ செகண்ட் டெரிவேட்டிவ்னா ஆர்டர் 2. ஆர்டர் உங்களுக்கு என்ன ஆகும்னா 2வாக இருக்கும். டிகிரி இந்த இடத்துல போய் 2ன்னு சொல்லி நீங்கள் எழுதிடக்கூடாது. ஏன் அப்படின்னா சைன் ஃபங்க்ஷன் கூட உங்களுக்கு தீட்டாங்கிற இடத்துல உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா டெரிவேட்டிவ் வருது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வராது அப்படின்னா பாலினாமியல் ஃபங்க்ஷன் ரைட் பண்ண முடியாது. ஸோ டிகிரி இஸ் நாட் டிஃபைன். Next fourth one, the root of dy by dx minus 4y, that is rootங்கிறது பவரில் உங்களுக்கு என்ன மீனிங்னா 1/2. இது ஃப்ராக்ஷன் ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ அதை ஃப்ராக்ஷன் ரிமூவ் பண்ண அப்படிங்கனால இதெல்லாம் ஆர்கியூ சைடு ரிமூவ் பண்ணிடுங்க. ரூட் ஆஃப் dy by dx ஈக்குவல் டு 4 into dy by ds plus 7x. போத் சைடு ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா dy by dx ஈக்குவல் 4 into dy by ds plus 7x the whole square. ஸோ இது பார்த்தீங்கன்னா a plus b the whole square ஃபார்மாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா dy by ds, இதுவும் ஃபஸ்ட் டெரிவேட்டிவ், இதுவும் ஃபஸ்ட் டெரிவேட்டிவ். அப்போ ஃபஸ்ட் டெரிவேட்டிவ்ங்கிறனால ஆர்டர் 1, எதனுடைய பவரில் 1 இருக்குது, பட் இங்கே பவரில் பார்த்தீங்கன்னா 2. அப்போ இதுதான் நீங்கள் எடுக்கணும். டிகிரி இஸ் 2, ஆர்டர் இஸ் 1, டிகிரி இஸ் 2. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் சப்டிவிஷன், y into dy by dx equal to x divided by dy by dx plus dy by dx the whole cube. இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ dy by dxனா y dash ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் தான். அப்போ y into dy by dx the whole square, செகண்ட் டைம் கூட மல்டிப்ளை பண்ணிடுறேன், ப்ளஸ் y into dy by dx the whole power 4 equal to xன்னு வரும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் இருக்குது, இதுவும் ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் தான், இதுவும் ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் தான். அப்போ ஆர்டர் பார்த்தீங்கன்னா 1, இதனுடைய பவரில் 2 இருக்குது, இதனுடைய பவரில் 4 இருக்குது. அப்போ ஹையஸ்ட் பவர் பார்த்தீங்கன்னா 4, அப்போ டிகிரி இஸ் 4. ஸோ இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். இதெல்லாமே ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் அப்படிங்கிறனால பவரை போட்டுட்டோம். ஏன்னா இதெல்லாமே ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் y டேஷ்னு கிடைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா y dash into y dash பார்த்தீங்கன்னா y dash the whole square, that is dy by dx the whole square கிடச்சிரும். சப்போஸ் இந்த இடத்துல செகண்ட் டெரிவேட்டிவ் இது இருந்தது அப்படின்னா உங்களால் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு டி க்யூப்னு எழுத முடியாது. அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துடுங்க. செகண்ட் டெரிவேட்டிவ் நீங்கள் y டபுள் டேஷ் இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு y ட்ரிபிள் டேஷ்லாம் உங்களால் போட முடியாது. ஏன்னா அது தேர்டு டெரிவேட்டிவ். இங்கே டெரிவேட்டிவ்ல சேமாக இருக்கிறதுனால தான் நீங்கள் அதை பவரை கரெக்டாக ஆட் பண்ணிட்டு போட்டிருக்கிறீங்க. ஸோ அதே மாதிரி பார்க்குற சிக்ஸ்த் சப்டிவிஷன், x square into d square y by dx the dx square plus 1 plus dy by dx the whole square whole power 1/2 equal to 0. இதனுடைய பவர் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஃப்ராக்ஷன் இருக்குது, அதை ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த ப்ளஸ் டைம் இதெல்லாம் மூவ் பண்ணால் மைனஸ் டைமாக மாறிடும். போத் சைடு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இந்த ஃப்ராக்ஷன் ரிமூவ் ஆகிட்டு ரிமைனிங் இது மட்டும் கிடச்சிடும். மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ்ஸு, எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் x பவர் 4. ஸோ அதே தான் சொன்னேன், டி ஸ்கொயர் y பை dx ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் போட நீங்கள் d பவர் 4லாம் போடக்கூடாது, செகண்ட் டெரிவேட்டிவ். ஆனால் இது பவர். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். டி ஸ்கொயர் y பை dx ஸ்கொயர் ஹோல் பவர் 4. ஸோ நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் டெரிவேட்டிவ். அப்போ செகண்ட் டெரிவேட்டிவ்னால ஆர்டர் 2. ஸோ டிகிரி இதனுடைய பவர் உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா 2வாக இருக்குது. ஆர்டர் இஸ் 2, டிகிரி இஸ் 2. நெக்ஸ்ட் செவன்த் சப்டிவிஷன், டி ஸ்கொயர் ஒய் பை dx ஸ்கொயர் த ஹோல் கியூப் ஈக்குவல் டு ரூட் இருக்குது. அப்போ ரூட் அப்படிங்கிறனால நம்ம என்ன பண்ணலாம், போத் சைடு ஸ்கொயர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது a பவர் m டெரிவேட்டிவ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க. இது ஏங்கிற மாதிரி இருக்குது, a பவர் m ஹோல் பவர் n. அப்போ a பவர் m இன்ட்டு n, அப்போ மல்டிப்ளை பண்ணிட்டு 6 கிடச்சிரும். இது ஃபஸ்ட் டெரிவேட்டிவ், இங்கே செகண்ட் டெரிவேட்டிவ். அப்போ செகண்ட் டெரிவேட்டிவ்ங்கிறனால ஆர்டர் 2, அதனுடைய பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிகிரியாக இருக்கும். அப்போ டிகிரி இஸ் 6. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காஸ் ஃபங்க்ஷன் கூட டெரிவேட்டிவ் இருக்கனால டிகிரி இஸ் நாட் டிஃபைன். பட் ஆர்டர் இது ஃபஸ்ட் டெரிவேட்டிவ், இங்கே செகண்ட் டெரிவேட்டிவ். ஆர்டர்ன்றது உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா 2வாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 9th சப்டிவிஷன், டி ஸ்கொயர் y பை dx ஸ்கொயர் ப்ளஸ் 5 இன்ட்டு dy பை dx ப்ளஸ் இன்டெக்ரல் y dx ஈக்குவல் டு எக்ஸ் கியூப். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இன்டெக்ரல் இருக்குது, இது எல்லாமே டெரிவேட்டிவ் இருக்குது. இந்த இன்டெக்ரலை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். ஏன்னா டி பை டிஎக்ஸும் இன்டெக்ரல் ஆஃப் dx உங்களுக்கு என்னங்கன்னா கேன்சல் ஆகிட்டு 1ங்கிறது உங்களுக்கு கேன்சல் ஆகும். கரெக்டுங்களா? இன்டெகிரேஷனும் டிஃபரன்சியேஷனும் ஒன்றுக்கு ஒன்று என்ன வரும்னா இன்வர்ஸு. அப்போ அது ரெண்டும் உங்களுக்கு கேன்சல் ஆகிட்டு 1 வரும். அப்போ அந்த இன்டெக்ரலை ரிமூவ் பண்ணி வித் ரெஸ்பெக்ட் டு dx இருக்கனால இன்டெகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு x ஆன் போத் சைட். அப்போ இன்டெகிரலில் பண்ணணும், இன்டெகிரலில் பண்ண டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். டிஃபரன்ஷியேஷன் பண்ணினா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா y டேஷ், தட் இஸ் y-ஐ டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் y டேஷ், y dash டிஃபரன்ஷியேட் பண்ணால் y டபுள் டேஷ், y டபுள் டேஷை பண்ணிங்கன்னா y ட்ரிபிள் டேஷ், தட் இஸ் d கியூப் y பை dx கியூப். d ஸ்கொயர் y பை dx ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் d கியூப் y பை dx கியூப். இது y டேஷ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் y டபுள் டேஷ், தட் இஸ் d ஸ்கொயர் y பை dx ஸ்கொயரு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒன்லி y மட்டும் தான், தட் இஸ் இங்கே போட்டிருக்கு d பை dx ஆஃப் இன்டெக்ரல் y dx. இந்த dx போயிடும், இன்டெகிரேஷன் டிஃபரன்ஸ் கேன்சல், ரிமைனிங் yங்கிறது மட்டும் வரும். அங்கே 1 வந்துச்சு, இங்கே y வருது, ஈக்குவல் டு 3x ஸ்கொயர்டு.
ஸோ இது பார்த்தீங்கன்னா பாலினாமியல் ஈக்குவேஷன் டைப்பில் தான் இருக்குது. டெரிவேட்டிவில் இது ஃபஸ்ட் செகண்ட் டெரிவேட்டிவாக இருக்குது, தேர்ட் டெரிவேட்டிவ். அப்போ தேர்ட் டெரிவேட்டிவ் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு. அப்போ அதுதான் உங்களுக்கு ஆர்டர். அதனுடைய பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1. ஸோ டிகிரி இஸ் 1ஆக மாறிடும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் xy இன்ட்டு dy by dx. ஸோ இதை பார்த்ததுமே நீங்கள் என்ன பண்ணிடுன்னா இ பவரில் வருது. ஸோ அதனால் பார்க்கல உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா டெரிவேட்டிவ் வந்து டிகிரி நாட் டிஃபைன் எழுதிடாதீங்க, தப்பாயிடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். டிகிரி டிஃபைன் பண்ண முடியும். போத் சைடு லாக் எடுங்க. லாக் எடுத்திங்கன்னா லாக் எக்ஸ் ஈக்குவல் டு xy இன்ட்டு dy by dx மட்டும் வரும். ஸோ இப்போ பார்க்கல உங்களுக்கு லாகர்தமிக் ஃபங்க்ஷனில் டெரிவேட்டிவே கிடையாது, ஆனால் dy by dx மட்டும் இருக்குது. ஸோ ஆர்டர் 1 டிகிரி 1. ஸோ இதை பார்த்துட்டு டிகிரி நாட் டிஃபைன் எழுதிடாதீங்க. ஸோ கேர்ஃபுல்லாக பார்க்கணும். நம்மளுக்கு இங்கே வேறு ஏதாவது ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு அப்படி சிம்பிளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்போனன்ஸ் வழியில் போத் சைடு லாக் எடுத்து பாருங்கள். லாக் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா லாகர்தமிக்குள்ள டெரிவேட்டிவ் எதுவும் வரல அப்படின்னா டிகிரி டிஃபைன் பண்ண முடியும், இல்லைன்னா டிகிரி உங்களால் ஃபைன் பண்ண முடியாது. ஸோ இந்த கொஸ்டின் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ இதை பார்த்து டிகிரி இஸ் நாட் டிஃபைன் எழுதிங்கன்னா தப்பாயிடும். ஸோ இதோட பார்க்கையில் ஃபஸ்ட் எக்ஸைஸ் முடிஞ்சிடுது. நெக்ஸ்ட்டு செகண்ட் எக்ஸைஸ் பார்க்கலாம். செகண்ட் எக்ஸைஸ் பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். நம்மளுக்கு எந்த மாதிரியான டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்குதுன்னு பார்க்கலாம். In differential equation contain only derivative of one or more function with respect to single independent variable. ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் மட்டும் டிபெண்ட் பண்ணியிருந்ததுன்னா அதுக்கு பேர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். மோர் தென் ஒன், 2 ஆர் மோர் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் டிபெண்ட் பண்ணியிருந்ததுன்னா அதுக்கு பேர் பார்சியல் டிஃபரன்சியேஷன். ஸோ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் 2 டைப் இருக்குது. ஒன் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அனதர் ஒன் இஸ் பார்சியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இந்த பார்சியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம 8th சாப்டரில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மட்டும்தான் யூஸ் பண்ணி நம்ம சம் பார்க்க போகிறோம் இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே. ஸோ இப்போ அந்த ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனும் பார்சியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். என் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் இஸ் dy by dxங்களா, இதுதான் yங்கிறது டிபெண்ட் வேரியபிள், எக்ஸுங்கிறது இண்டிபெண்ட் வேரியபிள். இந்த எக்ஸு பார்த்தீங்கன்னா ஒரே எக்ஸுங்கிற ஒரே ஒரு வேரியபிளை டிபெண்ட் பண்ணி இந்த ஒய்ங்கிற ஃபங்க்ஷன் இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். சப்போஸ் இங்கே பார்க்கலாம் நம்மளுக்கு யூ இருக்குது, யூங்கிறது பார்த்திங்கன்னா அதை பார்த்து உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி ரொட்டேட் பண்ணுவாங்க, டோ யூ பை டோ எக்ஸ் டோ ஒய். தட் இஸ் யூங்கிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் 2 வேரியபிள் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா பார்சியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் டியில் வரும். பார்சியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் டோல் எழுதாங்க. இது பேர் டோ யூ பை டோ ஒய், டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ்க்கு. இதெல்லாமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 8th சாப்டரில் பார்ப்போம். ஸோ அங்கே அதை டீப்பாக பார்த்துக்கலாம். இப்போதைக்கு பார்க்கையில் நம்மளுக்கு இந்த சாப்டர் ஒன்லி வி டிஸ்கஸ் எது மட்டும்தான் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மட்டும்தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு இது எப்படி இருக்குன்னா dy by dx + 2y = e power minus s. இந்த மாதிரி வரதுலாமே ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். எக்ஸாம்பிள் ஃபார் பார்சியல் டிஃபரன்ஷியல் டோ வரும். டோ அப்படின்னாவே டிபெண்ட், தட் இஸ் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். டிபெண்ட் வேரியபிள் டிபெண்ட் வித் என்னவாக இருக்குன்னா மோர் தென் 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸு பொறுத்தும் நீங்கள் டிஃபரன்ஷியேஷன் பண்ண முடியும், ஒய்யை பொறுத்தும் நீங்கள் என்ன பண்ணணும் டிஃபரன்ஷியேஷன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி வரது எல்லாமே பார்சியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் 2 டைப்ஸ் இருக்குது. நாம் பார்த்திங்கன்னா ஆர்டினரி மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆர்டினரியில் 2 கேசஸ் இருக்குது. ஆர்டினரி டிஃபரன்ஷியேஷன் பார்த்தீங்கன்னா லீனியர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்குது. அதே மாதிரி நான் லீனியர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் 2 டைப்ஸ் இருக்குது. லீனியர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், நான் லீனியர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். லீனியர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாலினாமியல் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். தட் இஸ் an -1 a1 a0 a1 a2 அப் டு எக்ஸெட்ரா an மைனஸ் இந்த மாதிரி வரும். இதில் anங்கிறது உங்களுக்கு என்ன வரும், நாட் ஈக்குவல் டு 0. அப்போ தான் உங்களுக்கு டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில். ரிமைனிங் எல்லாம் வரானா இண்டிபெண்டன்ட் வேரியபிளாக இருக்கும் வித் எக்ஸ் இன்க்ளூடிங் 0 ஃபங்க்ஷன். 0ங்கிறது நீங்கள் என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். ஸோ இதில் பாருங்கள் நோட் ஒன்று கொடுத்துருக்கு. த இம்பார்ட்டன்ட் திங் நோட் தட் அபவுட் த லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தேர் ஆர் நோ ப்ராடக்ட் ஆஃப் தீஸ் ஃபங்க்ஷன் yx and its derivative neither function nor derivative occur power than first power. ஸோ பார்க்கையில் உங்களுக்கு என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு பவரில் நீங்கள் என்ன பண்ண மல்டிபிள் பண்ண முடியாது. நம்மளுக்கு ஆல்ரெடி லீனியர் ஈக்குவேஷனாகவே தெரியுங்க. லீனியர் ஈக்குவேஷன் பார்த்தா y = ms + cங்களா, இதனுடைய பவர்லாம் உங்களுக்கு என்னவாக இருக்கணுங்க 1ஆக இருக்கணும். அதே மாதிரி டெரிவேட்டிவ்னுடைய பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1ஆக இருக்கணும். dy by dx, தட் இஸ்
y டேஸாக இருந்ததுன்னா அதனுடைய பவரில் 1 வரும், y டபுள் டேஸாக இருந்தாலும் அதனுடைய பவர் 1 தான் வரும். ஸோ 1க்கு மேலே உங்களுக்கு என்ன ஆகுனா இருக்காது. அதான் பாருங்கள், நெய்தர் தட் இஸ் நெய்தர் ஃபங்க்ஷன் நாலு எனி பவர் தென் அதர் தென் ஃபஸ்ட்டு பவரோட உங்களுக்கு என்ன வரும்னா அதிகமாக இருக்காது. அப்படி இல்லைன்னா அது உங்களுக்கு லீனியர் ஈக்குவேஷனாக இருக்காது. தட் இஸ் நம்மளுக்கு d²y/dx² ஹோல் பவர் 3 டிகிரி இருக்குது இல்லைங்களா, அந்த டிகிரிங்கிறது உங்களுக்கு என்ன இருக்குன்னா 1ஆக இருக்கணும், 1க்கு மேலே வராது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண முடியும்னா ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் என்ன பண்ண முடியும்னா டெரிவேட்டிவ் கூட மல்டிபிள் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் y dash ஈக்குவல் டு நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் 2y இருக்குன்னு இது y டேஸால் நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா y dash த ஹோல் ஸ்கொயர் வரும். இங்கே பவரில் 2 வருங்களா, அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு டெரிவேட்டிவ் என்ன பண்ண முடியாதுன்னா மல்டிபிள் பண்ண முடியாது. பிகாஸ் அதனுடைய பவர் என்னென்னா அதர் தென் 1க்கு மேலே உங்களுக்கு இருக்காது. ஸோ அதே மாதிரி அந்த ட்ரான்ஜென்டல் ஃபங்க்ஷன் தட் இஸ் ட்ரிக்னாமெட்ரி இஸ் லாகு சைனு இது கூட உங்களுக்கு என்ன ஆகும்னா டெரிவேட்டிவ் வந்ததுன்னா அது உங்களுக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். பார்த்தீங்கன்னா நோ ட்ரான்ஜென்டல் ஃபங்க்ஷன் அதெல்லாம் உங்களுக்கு என்னவா இருக்காதுன்னா ஆர்டினரி டிஃபரன்ஷியல் தட் இஸ் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் உங்களுக்கு வராது. Also neither, note that neither function nor derivative of inside another function for instance that is ரூட்டுக்குள்ளார ஒரு y dash ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளார ஒரு y dash இந்த மாதிரி இப்போ எக்ஸ்போனன்ஷியல் ஒரு ஃபங்க்ஷன் அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன வராதுன்னா டெரிவேட்டிவ் வராது, தீட்டா கூட உங்களுக்கு என்ன வராது டெரிவேட்டிவ் வராது. ஸோ அடுத்து பார்க்கல த கோஎஃபிஷியன்ட் a0 a1 f2 எக்ஸட்ரா an g of x பார்த்தீங்கன்னா கேன் பி நான் ஜீரோ ஃபங்க்ஷன் ஆர் உங்களுக்கு என்ன கான்ஸ்டன்ட் ஆர் நான் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். இதெல்லாமே உங்களுக்கு என்ன இருக்கணும் லீனியர் ஈக்குவேஷன். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணது எல்லாமே உங்களுக்கு என்ன நான் லீனியர் ஈக்குவேஷனாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா சைனுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் சைன் ஒய் இ பவர் ஒய் அந்த மாதிரி வரதெல்லாம் உங்களுக்கு நான் லீனியர் ஈக்குவேஷனாக இருக்கும். ஸோ இப்போ பார்க்கிறேன் நம்மளுக்கு என்னென்னு பாருங்கள் லீனியர் ஈக்குவேஷனோட எக்ஸாம்பிள் பாருங்கள் dy/dx = ax³ டெரிவேட்டிவ் இருக்குங்களா dy/dx d²y/dx² dy/dx + இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவ் கூட சம் ஒய் ஃபங்க்ஷன் தானே ஒய்ங்கிறது இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அது கூட இன்னொரு ஒய்ங்கிறது உங்களுக்கு மல்டிப்பிளில் வராது. அந்த மாதிரி வந்ததுன்னா அது நான் லீனியர் ஈக்குவேஷன். ஸோ ஒய் இன்ட்டு dy/dx அந்த மாதிரி வந்ததுன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா நான் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ அதான் இந்த கான்செப்டில் கொடுத்துருந்து உங்களுக்கு. ஸோ இப்போ பார்க்கையில் நம்மளுக்கு என்னென்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மட்டும் தான் பார்க்க போகிறோம். அதில் லீனியர் ஒன்று இருக்குது, நான் லீனியர் ஒன்று இருக்குது. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் கொஞ்சம் பார்க்கலாம் பாருங்கள். dy/dx இது d²y இதெல்லாமே உங்களுக்கு என்னன்னு சொல்லியிருக்கோன்னா லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். dy/ds + sin x இது தீட்டா கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு dy/ds வரக்கூடாது, அதே மாதிரி dy/ds செப்பரேட்டாக தான் இருக்கும். இதனுடைய கோஎஃபிஷியன்ட் உங்களுக்கு x வரலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதே x × dy/dx + sin x இந்த மாதிரி இருந்ததுன்னா அது உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் இருக்கும். இந்த டெரிவேட்டிவ்ங்கிறது y வித் ரெஸ்பெக்ட் x தான், இன்னொரு y சேர்ந்து வர உங்களுக்கு என்ன வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நான் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்க்கல இதில் செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்களேன் y∬ இது ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான், பட் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிகிரி 2வாக இருக்குது. அப்போ செகண்ட் ஆர்டர் லீனியர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இது லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவ் மட்டும் பாருங்கள் y∬y∬ ரூட்டுக்குள்ளே டெரிவேட்டிவ் தான் வரக்கூடாது, எக்ஸ் எல்லாம் வரலாம். நம்மளுக்கு டெரிவேட்டிவ் இல்லை இல்லைங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா y∬y' இது செப்பரேட்டாக தான் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் லீனியர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான், டிகிரி 2வாக இருக்கிறதுனால செகண்ட் ஆர்டர் லீனியர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா y². ஸோ நம்ம இந்த ஒயினுடைய பவர் உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா 1 இண்டிபெண்டன்ட் வேரியபிளுடைய பவர் உங்களுக்கு என்ன வரணும் 1ஆக இருக்கணும், அதுக்கு மேலே போகக்கூடாது சொன்னோமா. ஸோ அப்போ இதில் பவரில் 2 வரனால இது நான் லீனியராக இருக்கும். அதே மாதிரி டெரிவேட்டிவ் 1ஆக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஆர்டர் நான் லீனியர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஃபஸ்ட் ஆர்டர் நான் லீனியர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ கேர்ஃபுல்லாக பாருங்கள் y dy/dx தான் வரணும். ஸோ y ப்ளஸ் வரலாம். இந்த dy/dx உடைய பவர் 2ஓ 3ஏ வரக்கூடாது, அதே மாதிரி ஒய்னுடைய பவர் 2ஓ 3 வரக்கூடாது, இது மல்டிப்ளும் வரக்கூடாது. அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா நான் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இங்கே y² இருக்கிறதுனால நான் லீனியர். அதே மாதிரி பார்க்கல y' = x × sin of y. ஸோ சைனுக்குள்ளே ஒய்ங்கிற ஃபங்க்ஷன் வருது, அப்போ இது நான் லீனியர். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சைனுக்குள்ளே எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் தான் வருது, அப்போ இது லீனியர். ஸோ அதை கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இது டிகிரி ஈஸியாக டிகிரி இது செகண்ட் ஆர்டர்னால செகண்ட் ஆர்டரு, இது ஃபஸ்ட் ஆர்டர் இருக்கனால ஃபஸ்ட் ஆர்டரு, இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் இருக்கனால ஃபஸ்ட் ஆர்டரு, இது செகண்ட் ஆர்டர்னா செகண்ட் ஆர்டரு, இங்கேயும் செகண்ட் இருக்கனால செகண்ட் ஆர்டர்.
எல்லாமே ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா லீனியராக நான் லீனியராக பார்க்கறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதில் ஒய் ஸ்கொயர் இருக்கிறனால நான் லீனியர், ஸோ இதெல்லாமே லீனியர் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதில் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒய் வரனால நான் லீனியர், இங்கே ஃபங்க்ஷனுக்குள்ளே எக்ஸ் இருக்குது, அப்போ இது பார்த்தீங்கன்னா லீனியர் தான். ஸோ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்டர் லீனியர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னவா இருக்குன்னு அப்படின்னா g of x equal to 0, the above we can said to be a homogeneous, otherwise it is called non-homogeneous. That is பார்த்தீங்கன்னா இந்த g of x ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 0 இருந்ததுன்னா அது ஹோமோஜீனியஸ், 0 தவிர வேறு ஏதாவது ஃபங்க்ஷன் வந்ததுன்னா அது நான் ஹோமோஜீனியஸாக இருக்கும். ஸோ அந்த ஃபங்க்ஷனுங்கிறது மேக்ஸ் என்ன பண்ணால் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு டைப்லேயும் இருந்திருக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபார்மேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், நம்மளோட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் சுச்சுவேஷனில் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அதை பார்க்கல இப்போ நம்ம எக்ஸைஸும் பார்க்கலாம். ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ஒன்று ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், செகண்ட் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். நம்ம பார்த்தீங்கன்னா ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மட்டும்தான் இந்த சாப்டர் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் லீனியர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஒன்று இருக்குது, நான் லீனியர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஒன்று இருக்குது. இதெல்லாமே உங்களுக்கு 1 மார்க் பாயிண்ட் ஆஃப் வரும், அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. இப்போ எக்ஸைஸ் 10.2 அந்த ஃபிசிக்கல் சுச்சுவேஷன் ஃபார்மேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஃபிசிக்கல் சுச்சுவேஷனில் அது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் ஃபிசிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம் ஏ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நீங்கள் ஃபார்ம் பண்ணணும். ஸோ ரேடியம் டிகே அட் ஏ ரேட் ப்ரொப்போர்ஷனல் டு அமௌண்ட் ஆஃப் Q ப்ரெசன்ட். ஸோ ரேடியம் டிகே அப்படின்னா சரி அது குறைஞ்சிக்கிட்டே வருங்களா, ரேட் அப்படின்னா டிஃபரன்சியேஷன், ப்ரொப்போர்ஷனல் டு அமௌண்ட் Q ப்ரெசன்ட். ஸோ அந்த ரேடியத்தினுடைய அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம Q வச்சுருக்கோம், QB அமௌண்ட் ஆஃப் ரேடியம் அட் டைம் T, டைமை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்மளுக்கு எதுனா ஒவ்வொன்றும் நமக்கு என்ன ஆகிட்டே வருதுங்க, ரெடியூஸ் ஆகிட்டே வருதுங்களா. ஸோ இதனுடைய மீனிங் பாருங்கள், ரேடியம் டிகேஸ் அட் அப்படி ரேட் அப்படிங்கிற டிஃபரன்சியேஷன். அப்போ DQ இது ரேடியம் நம்ம கூணிச்சோம்னா DQ பை எதை பொறுத்து மாறிட்டே இருக்குங்க, டைமை பொறுத்து. அப்போ DQ பை DT ப்ரொப்போர்ஷனல் டு அமௌண்ட் Q ப்ரெசன்ட் அந்த டைமில் என்ன வருதோ அதுக்காக தான் வரும். ஸோ டிகே அப்படிங்கிறனால உங்களுக்கு என்ன வரும்னா இந்த ப்ரொப்போர்ஷன் மூவ் பண்ணிட்டா ஈக்குவல் டு கேக்யூன்ட்டு வரும். அந்த கேங்கிறது டிகே அப்படிங்கிறனால உங்களுக்கு மைனஸ் கேன்னு போட்டுக்கலாம், ரெடியூஸ் ஆகிடுனா மைனஸ் கே. உங்கள் புக் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் கேக்யூன்ட்டு இருக்கும், அந்த இடத்துல அந்த கேனுடைய மீனிங் லெஸ் தென் 0, அவ்வளோதான். dq by dt ஈக்குவல் கேக்யூனா கே இஸ் லெஸ் தென் 0. ஆர் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா டிகே அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா மைனஸ் போட்டுக்கலாம். மைனஸாக சரி ரெடியூஸ் ஆகிட்டே வருதுங்களா, அப்போ ரெடியூஸ் ஆகிற க்ரோத் தட் இஸ் டிகே ப்ராப்ளம் மைனஸு, க்ரோத் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டாலும் அப்போ கேனுடைய வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த கே தட் இஸ் அமௌண்ட் உங்களுக்கு என்ன வருதுன்னா ரேடியம் இன்சியில் இருந்ததோட உங்களுக்கு என்ன ஆகிட்டே வருது, ரெடியூஸ் ஆகிட்டே வருது. அப்போ ரெடியூஸ்னா மைனஸ் கேக்யூன்னு எழுதிக்கலாம். ஸோ அதில் புக் ஆன்சர் நீங்கள் எப்படின்னா dq by dt ஈக்குவல் கேக்யூ வேர் கே இஸ் உங்களுக்கு என்ன வருதுன்னா லெஸ் தென் 0வாக இருந்திருக்கும். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் நீங்கள் அந்த ஃபிசிக்கல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிங்க என்ன பண்ணால் அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மட்டும் ஃபார்ம் பண்ணால் உங்களுக்கு போதும், சரிங்களா. ஸோ பார்க்கல dq by dt ஈக்குவல் மைனஸ் கேக்யூ. The population P of a city increases at a rate. So population P அப்போ Pங்கிறது population at time Tங்கிறது இங்கே இயரை பொறுத்து மாறிட்டே இருக்கும். ஒவ்வொரு இயருக்கு உங்களுக்கு என்னன்னா பாப்புலேஷன் மாறிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த பாப்புலேஷன் P அப்படிங்கிறது DP, இந்த இடத்துல P வரும், DP by DT. DP by DT is proportional to நம்மளுக்கு என்னவா இருக்குன்னு பார்த்துங்க, proportional to product of population and to difference between product of population of P அண்டு ப்ராடக்ட்னா மல்டிபிள் பண்ணோம், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 5 lakh to பாப்புலேஷன். 5 lakhலேருந்து நீங்கள் என்ன பண்ணால் பாப்புலேஷன் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடியதான் ஆன்சராக வரும். அப்போ டி பை டிடி இஸ் ப்ரொப்போர்ஷனல் டு பி இன்ட்டு 5 lakh மைனஸ் பி. ஸோ இந்த ப்ரொப்போர்ஷன் மூவ் பண்ணிட்டீங்கன்னா கே இன்ட்டு பி வரும். இப்போ கேங்கிறது உங்களுக்கு என்னன்னா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருப்பாங்க, உங்களுக்கு என்ன க்ரோத் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கேபி இன்ட்டு 5 lakh மைனஸ் பியாக உங்களுக்கு மாறிடும். ஸோ அடுத்தது for a certain substance the rate of change of vapor pressure. So the rate of change of vapor with respect to temperature T. Pressure Pங்கிறது எதை பொறுத்து மாறிட்டே இருக்குது, டெம்பரேச்சர் T. அதனால் dP by dtன்னு வரும். நம்ம ஸ்மால் டீனா டைம், கேபிட்டல் டீங்கிறது முதல்ல டெம்பரேச்சர் பிடிக்குது. அப்போ இந்த ப்ரெஷர் எதை பொறுத்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குதுன்னா டெம்பரேச்சர் பொறுத்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அப்போ வித் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது dP by dt is proportional to vapor pressure. அப்போ dP by dt is proportional to vapor pressure அப்படின்னா Pயாக இருக்கும். அண்டு இன்னொன்று இருக்குது, inversely proportional to square of the temperature. அதே மாதிரி dP by dt is inversely proportional of 1 by square of the temperature T square வரும். இதை ரெண்டே கம்பைன் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணிக்கணும், P by T square போட்டிருக்கு. dP by dt is directionally proportional to P by D square.
we remove proportion constant remove பண்ணிட்டீங்கன்னா k போட்டுக்கலாம் k into p by t square which is required உங்களுக்கு என்ன வரும்னா differential equation இருந்திருக்கும். ஸோ அடுத்தது பார்க்கல fourth subdivision a solving amount pays 8% interest per year 1 இயருக்கு 8% interest போடுறாங்க compound continuously. ஏற்கனவே ரன்னிங் ஆகிட்டு இருக்கையில் ஒரு அக்கௌண்ட் நம்ம பேங்க்ல வச்சுக்கலாம். ஒவ்வொரு இயருக்கும் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா 8% இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க. இன் அடிஷன் த இன்கம் ஃப்ரம் அனதர் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் கிரெடிட் டு த அமௌண்ட். வேற ஒரு இன்கம்ல இன்வெஸ்ட் வேற ஒரு அக்கௌண்ட்ல நமக்கு என்ன கிரெடிட் ஆகிட்டே இருக்குது. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ்லி அட் த ரேட் ஆஃப் 400 per year. ஒவ்வொரு இயருக்கும் உங்களுக்கு என்னென்னா 400 பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ நம்ம எக்ஸ்பி அமௌண்ட் இன்வெஸ்ட் அட் டைம் டி ஒவ்வொரு இயருக்கும் உங்களுக்கு என்ன ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் சேஞ்சஸ் dx by dt ஒவ்வொரு இயருக்கு சேஞ்ச் அப்போ dx by dt ஈக்குவல் 8% ஆஃப் எக்ஸ். நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதுக்கு 8% போட்டுருவாங்க. அதுக்கூட அடிஷனாக உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 400 rupees போடுவாங்க. அப்போ பார்க்கல 8/100 into x + 400. இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா 2x by 25 + 400. இதுதான் உங்களுக்கு என்னென்னா தேவையான அந்த differential equation இருக்கும். Next second question, assume that a spherical raindrop evaporate ஆவி ஆகிட்டே போகும். அப்போ ரெடியூஸ் ஆகிட்டே வரீங்களா. அப்போ இது dk ப்ராப்ளம். அப்போ k வேல்யூ மைனஸாக இருக்கும். at a rate proportional to surface area. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ரெயின் ட்ராப் அப்படிங்கிறது வால்யூம். ஃபஸ்ட்டு இன்சியில் எவ்வளோ வால்யூம் இருக்குது. ஸோ அது ரெயின் ட்ராப்புடைய வால்யூம் இருக்கும். அது ரெடியூஸ் ஆகிட்டே போகுது எப்படின்னா ப்ரொப்போஸ் டு சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ சர்ஃபேஸ் ஏரியா கொஸ்டினில் கொடுத்தது படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்னா வால்யூம் வி, தட் இஸ் விங்கிறது அந்த ஸ்பெரிக்கல் ரெயின் ட்ராப்னுடைய டோட்டல் வால்யூமு. சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது வால்யூம் ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா. ஃபார்ம் ஏ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். நீங்கள் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். இன்வால்வ் இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ரேடியஸை பொறுத்து நீங்கள் என்ன பண்ணால் சேஞ்சஸ் வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கணும் ரெயின் ட்ராப்புக்கு. ஸோ நம்மளுக்கு வால்யூம் ஆஃப் இது ஸ்பெரிக்கலாக ஸ்பியருங்களா வால்யூம் ஆஃப் ஸ்பியர் பார்த்தீங்கன்னா 4/3 πr³ தெரியும். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர் பார்த்தீங்கன்னா 4πr². ஸோ அதை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். dv by dt வால்யூம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு இஸ் டைரக்ஷனி ப்ரொப்போர்ஷனல் டு தட் இஸ் பார்த்தீங்கன்னா அசியூம் தட் ஸ்பெரிக்கல் ரெயின் ட்ராப்ங்கிறது dv by evaporate at the rate அப்படிங்கிறது dv by dt டைரக்ஷனி ப்ரொப்போர்ஷனல் டு சர்ஃபேஸ் ஏரியா நான் எஸ்ன்னு வச்சுருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகிட்டு எவ்வளோ ரெடியூஸ்னா -ksன்னு கிடைக்கும். இப்போ வால்யூம் பார்த்தீங்கன்னா 4/3 πr³. சர்ஃபேஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா 4πr². நம்ம எதை பொறுத்து டிஃபரன்ஸ் பண்ணால் ஆரை பொறுத்து பார்க்கணுங்க. இப்போ ஆரை பொறுத்து பார்க்க உங்களுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 4/3 π இன்ட்டு இங்கே ஆரை பொறுத்து டிஃபரன்ஸ் பண்ணால் 4/3 π இன்ட்டு r³ டிவைஸ் பண்ணால் 3r² இன்ட்டு dr/dt. ஆறுங்கிறது உங்களுக்கு ஃபங்க்ஷன் தான் டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டி. ஏன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆறுங்கிறது அவங்க தான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ரேடியஸை பொறுத்து நம்ம என்ன பண்ணால் அதை சேஞ்சஸ் பண்ணுறது நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ ரேடியஸுங்கிறது நீங்கள் என்ன பண்ணால் டிஃபரன்ஷியேஷன் தான் பண்ண முடியும். அதை வந்து கான்ஸ்டன்ட் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அப்போ 3r² dr/dt ஈக்குவல் - k × 4πr². இதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் 4πr², 3 கேன்சல் பண்ண 4πr² ஈக்குவல் -k × 4πr². போத் சைடு கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா dr/dt ஈக்குவல் -k. ஸோ இந்த எக்ஸைஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த எக்ஸைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதோட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த எக்ஸைஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃப்ரம் ஜாமெட்ரிக்கல் ப்ராப்ளம். நம்ம முன்னாடி எக்ஸைஸ் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம் ஃபிசிக்கல் சுச்சுவேஷன் டைமில் பார்த்தோமா. இப்போ ஜாமெட்ரிக்கலாக பார்க்கலாம். given a family of function parameters by some constant. ஸோ பார்த்தீங்கன்னா y = mx + c அப்படின்ட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா mx + 2 3 எதாவது இருக்கலாம். 2னா இந்த 2ங்கிறது ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட், 2ங்கிறது கான்ஸ்டன்ட்டு, mங்கிறது ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்டு. எம்முக்கு அது நம்ம எம்முக்கு 1 போட்டால் ஒரு ஆன்சர் கிடைக்கும், 2 போட்டால் ஒரு ஆன்சர் கிடைக்கும், 3 போட்டால். தட் இஸ் இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். y = x, y = 2x, y = -2 இந்த மாதிரி நிறைய டயக்ராம் போட்டிருக்கு. இது எல்லாமே சேர்ந்து தான் ஃபேமிலி ஆஃப் சர்க்கிள். ஒரே ஜென்ரல் ஈக்குவேஷன் தான், பட் கான்ஸ்டன்ட்டை மாற்ற உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா நிறைய சர்க்கிள் லைனோட ஈக்குவேஷன் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி வரதுல உங்களுக்கு என்னென்னா ஃபேமிலி ஆஃப் சர்க்குலர், ஃபேமிலி ஆஃப் லைன்ஸாக இருக்கும். நம்மளுக்கு இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆஃப் ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதோட ஃபேமிலிஸ் நிறைய இருக்கும். ஸோ அதில் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எலிமினேட்டிங் த கான்ஸ்டன்ட். அந்த கான்ஸ்டன்ட்டை நம்ம எலிமினேட் பண்ணுறது மூலிமா நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண முடியும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் the constant a and b from y = ae power x plus y e power minus s. ஸோ இந்த
இந்த ஏவையும் பியையும் எலிமினேட் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0. ஸோ இதில் எத்தனை கான்ஸ்டன்ட் நம்ம ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் எலிமினேட் பண்ணிக்கணும், 2 கான்ஸ்டன்ட் எலிமினேட் பண்ணியிருக்கணும். அப்போ 2 டைம் டிஃபரன்ஷியல் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸசைஸ்லேயே போடுற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே நீங்கள் எப்படி இந்த சொல்யூஷன் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். தட் பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஃபங்க்ஷனில் 2 கான்ஸ்டன்ட் ஏ அண்ட் பி இருக்குங்களா, அதை நீங்கள் எலிமினேட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் உங்களுக்கு கிடைச்சிருது. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. டிஃபரன்ஷியேட் த n டைம்ஸ். ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா n ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் n டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ கிவன் ஃபங்க்ஷனோட சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா n+1 ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷனு, இதனுடைய நம்ம n ஆர்பிட்டரி 2 ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் தான் இங்கே 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறாங்களா, அப்போ n ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் தான் n டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஒய்ங்கிறது ஃபங்க்ஷனு, ஒய் டேஷ் ஒய் டபுள் டேஷ் ஒய் ட்ரிபிள் டேஷ்னு போயிட்டே இருக்கும். ஸோ இதில் n கான்ஸ்டன்ட்னால n டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். இந்த கிவன் ஃபங்க்ஷன் சேர்த்திங்கன்னா n+1 ஈக்குவேஷன் உங்களுக்கு வரும். அந்த n+1 ஈக்குவேஷனை வச்சு என்ன பண்ணணும்னா டிஃபரன்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணுற மெத்தட் நீங்கள் போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிட முடியும். ஸோ இதுதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் இருக்குது. இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி ஃபைண்ட் பண்ணுறதா நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இது சம் எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம் எக்ஸசைஸில். ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் ஏ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஜியோமெட்ரிக் ப்ராப்ளம் எக்ஸசைஸ் 10.3ல ஃபர்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் த ஃபேமிலி ஆஃப் ஆல் நான் வெர்டிக்கல் லைன் இன் ஏ பிளேன். நான் வெர்டிக்கல் லைன், நான் ஹரிசாண்டல் லைன். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை மேக் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு ஜென்ரல் ஈக்குவேஷன் தெரியும் பாருங்கள். கிராஃப் சைடில் இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். தட் இஸ் இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ங்கிறது ஹரிசாண்டல் லைன், ஒய் ஆக்சிஸ்ங்கிறது வெர்டிக்கல் லைன். ஸோ எக்ஸுக்கு பேரலாக வர்றது எல்லாமே ஒய் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட். இதெல்லாமே எதனுடைய ஈக்குவேஷன், ஒய் ஈக்குவல் வர்றது எல்லாமே உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சாரி இந்த இடத்துல பாருங்கள் நம்மளுக்கு நான் வெர்டிக்கல் லைன். ஸோ வெர்டிக்கல் லைன் அப்படிங்கிறது ஹரிசாண்டல் லைன், எக்ஸுங்கிறது ஹரிசாண்டல் லைனு, ஒய் அப்படிங்கிறது வெர்டிக்கல் லைனு. ஸோ அப்போ ஒய்க்கு பேரலாக நீங்கள் ட்ரா பண்ணக்கூடிய இந்த எக்ஸ் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட்டுங்கிறது ஈக்குவேஷன் ஆஃப் உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா வெர்டிக்கல் லைனுக்கு இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் லைனுடைய ஜென்ரல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு கே. இதே ஹரிசாண்டல் லைனுடைய ஜென்ரல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு லைனுடைய ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். லெட் ஒய் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 பி த லைன். ஒய் ஈக்குவல் எம்எஸ் ப்ளஸ் சி நீங்கள் எடுத்துக்கலாம், அது இப்படியும் போடலாம். ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 பி த லைனுடைய ஈக்குவேஷன். ஸோ இதில் ஒய் எக்ஸ் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்ன மீனிங்க, ஒய் டைம் வரக்கூடாது. ஒய் 0வாக இருந்தால் தான் அது வெர்டிக்கல் ஈக்குவேஷனாக இருக்கும். அப்போ ஒய் டைம்னா இங்கே பி 0வாக இருக்கும். இஃப் பி ஈக்குவல் டு 0ன்னு இந்த ஈக்குவேஷன் இருந்தது அப்படின்னா இந்த லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னவாக இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வெர்டிக்கல் லைனாக இருந்திருக்கும். நம்மளுக்கான கொஸ்டின் என்ன கொடுத்துட்டாங்க, நான் வெர்டிக்கல் லைன். அப்போ பி கண்டிப்பாக உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா நாட் ஈக்குவல் டு 0. பி நாட் ஈக்குவல் டு இந்த லைனில் பி நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் தான் அது உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா நான் வெர்டிக்கல் லைனாக இருக்கும். ஸோ அப்போ இந்த லைனில் பார்த்தீங்கன்னா பி கண்டிப்பாக 0 இல்லைன்னு தெரிஞ்சுது. அப்போ ரிமைனிங் எத்தனை கான்ஸ்டன்ட் இருக்குது, 2 கான்ஸ்டன்ட் இருக்குது. அப்போ 2 ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் எத்தனை டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் இது கிடச்சிரும், 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் கிடச்சிரும். அப்போ இந்த கிவன் ஈக்குவேஷனை 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணிடுங்க. எக்ஸை பொறுத்து எக்ஸை பண்ணியில் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 1, ஒய்யை பண்ணியில் டிஒய் பை டிஎக்ஸ், கான்ஸ்டன்ட் சியை பண்ணியில் 0 ஈக்குவல் டு 0. அகெயின் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், கான்ஸ்டன்ட்டை பண்ணியில் 0 பி இன்ட்டு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. கண்டிப்பாக இது 0வாக இருக்கக்கூடாது. 0வாக இருந்தால் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணான்னு தெரியும். அப்போ 0 பை பி என்ன கிடைக்குன்னா 0. ஸோ பார்த்தீங்கன்னா டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம இதே நான் ஹரிசாண்டல் லைன் செகண்ட் கொஸ்டின் கேட்டிருக்கு. ஹரிசாண்டல் லைனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா ஜென்ரல் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு சியாக இருக்கும். அப்போ ஒய் டைம் மட்டும்தான் வரணும், எக்ஸ் டைம் வரக்கூடாது. அப்போ இந்த லைனில் எக்ஸ் டைமுங்கிறது உங்களுக்கு என்னவாக இருந்தால் வரக்கூடாது. அப்போ ஏ ஈக்குவல் டு 0வாக இருந்தால் அது ஹரிசாண்டல் லைனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஏ நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்ததுன்னா அது நான் ஹரிசாண்டல் லைனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். நம்மளுக்கு நான் ஹரிசாண்டல் தான் கொஸ்டினில் கேட்டிருக்கு. அப்போ ஏ நாட் ஈக்குவல் 0னா பி அண்ட் சி உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா ஆர்பிட்டரி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ ஏ நாட் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறனால இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு 0 ஏ 0னா இது எக்ஸுங்கிறத ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம். இப்போ ஈக்குவேஷன் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். அப்போ ஏ அப்படியே இருக்கும், எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணியில் dx by dy, ஒய்யை பண்ணியில் 1 into db, கான்ஸ்டன்ட் பண்ணியில் 0. அகெயின் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். இப்போ பார்த்தீங்கன்னா a into d square x by dx square equal to 0ன்னு கிடச்சிரும்.
இது அப்படியே கீழே டினாமினேட்டர் கொண்டு வந்தீங்கன்னா 0 எடுத்தீங்கன்னா 0. இந்த இடத்துல நம்ம எக்ஸை பொறுத்து பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் டெரிவேட்டிவ் ஏ 0வாக மாறிடும். ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் ஏ கிடச்சிடும், செகண்ட் டெரிவேட்டிவ் 0 ஆயிடும். அதனால் பண்ணக்கூடாது. ஸோ இதே நம்ம இந்த ஏஎஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் ஈக்குவலாக நம்ம ஒய் ஈக்குவல் எம்எஸ் ப்ளஸ் சின்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருதுன்னா நான் வெர்டிக்கல் நான் ஹரிசாண்டல் லைன் தான். இதை பார்க்க உங்களுக்கு என்ன எம்மும் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் தான், சி ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட், 2 டைம் டிஃபரன்ஸ் பண்ணால் உங்களுக்கு தேவையான ஆன்சர் டைரெக்டாக கிடச்சிரும். சப்போஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் எம்எஸ் ப்ளஸ் சி, எம் கண்டிப்பாக 0வாக இருக்காது. ஏன் அப்படின்னா எம் 0ன்னு பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு சின்னு கிடச்சிரும். அது ஹரிஜாண்டல் லைனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். ஸோ அப்போ ஹரிஜாண்டல் லைனை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடாது. ஏன்னா நான் ஹரிஜாண்டல்னா கண்டிப்பாக இந்த கொஸ்டினில் எம் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ எம் நாட் ஈக்குவல் டு 0 எக்ஸை பொறுத்து கண்டிப்பாக டிஃபரன்ஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஒய்யை பொறுத்து தான் பண்ணணும். ஒய்யை பொறுத்து பண்ணையில் ஒய்யை டிஃபரன்ஸ் பண்ண 1, எம் அப்படியே வச்சுட்டு எக்ஸை பண்ணையில் டிஎஸ் பை டிஒய், கான்ஸ்டன்ட் பண்ணையில் 0. அகெயின் டிபெண்டேஷன் பண்ணியில் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா m into d square s by dx square equal to 0 ஆர் உங்களுக்கு இந்த மாதிரி டைப்ஸ் கேன்சல் கிடச்சிரும். ஸோ இப்படியே நீங்கள் போடலாம். அடுத்து as plus by யூஸ் பண்ணி வச்சு போடலாம். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், form the differential equation of all straight line touching the circle x square plus y square equal r square. ஸோ ஒரு சர்க்கிளை டச் பண்ணுறது, தட் இஸ் டச் நம்ம ஆல்ரெடி 5th சாப்டரில் அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரியில் ஃபஸ்ட் ஐசி சர்க்கிள்லேயே பார்த்துருக்கோம். ஸோ ஒரு லைனும் ஒரு சர்க்கிளும் டச் பண்ணுறதுக்கான கண்டிஷன் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1 + m ஸ்கொயர்னு பார்த்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் வேணும் நம்மளுக்கு. பார்த்தீங்கன்னா இது டேஞ்சன்ட், தட் இஸ் டச் பண்ணுறது டேஞ்சண்டாக பார்த்து ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் எதுக்கு அப்படின்னா டச் பண்ணுறதா டேஞ்சண்டாக இருக்கும் டு த லைன் அண்ட் சர்க்கிள். இது நம்ம பார்த்தீங்கன்னா 5th சாப்டர்லேயே பார்த்துருக்கோம். y ஈக்குவல் டு mx ப்ளஸ் ஆர் மைனஸ், அங்கே ஏ ஸ்கொயர்னு இருக்கும் ஃபார்முலாவில், அங்கே நம்மளால் ஏன்னு யூஸ் பண்ணியிருந்தோம். இங்கே எம் ஸ்கொயர் இருக்கிறனால நம்ம என்ன பண்ணி ஆர் ஸ்கொயர் இருக்கிறனால நம்ம ஆர் யூஸ் பண்ணிக்கலாம். y ஈக்குவல் டு mx ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் இன்ட்டு ரூட் ஆஃப் 1 + m ஸ்கொயரு. இதில் ஆறுங்கிறது கான்ஸ்டன்ட், ஏன்னா இது ரேடியஸ் ஃபிக்ஸ்டு கான்ஸ்டன்ட். ஏன்னா இது ரேடியஸுங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டாக தான் இருந்திருக்குங்க. ஸோ அப்போ அது வந்து ஆர்பிட்டரியாக இருக்காது, மாறாது, ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்ங்கிறது உங்களுக்கு எம்மாக தான் இருந்திருக்கும். ஏன்னா டேஞ்சன்ட் இப்படி வந்திருக்கலாம், இப்படி வந்திருக்கலாம், இப்படி வந்திருக்கலாம். அப்போ ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் உங்களுக்கு என்னவா எம்மாக இருந்திருக்கும். அப்போ எம்ங்கிறது ஒரே ஒரு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் வரனால ஒரு டைம் தான் நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் இந்த ஈக்குவேஷனை. ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணியில் பாருங்கள், ஒய்யை பண்ணியில் dy/dx m × 1. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸே கிடையாது, அப்போ கான்ஸ்டன்ட் 0. dy/dx ஈக்குவல் டு m. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னா எம்முடைய வேல்யூ கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கிடச்சிரும். சப்ஸ்டியூட்டிங் m ஈக்குவல் டு 1 இன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ எம்முக்கு அதில் dy/dx, இங்கே m ஸ்கொயருக்கு அதில் dy/dx ஹோல் ஸ்கொயர்டு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே மூவ் பண்ணால் ப்ளஸ் மூவ் பண்ணால் மைனஸ், மைனஸ் மூவ் பண்ணால் ப்ளஸ், மைனஸ் ப்ளஸ்ன்னு கிடச்சிடும். இது நம்ம பண்ணிக்கலாம் மைனஸ். போத் சைடு ஸ்கொயர் பண்ணிங்க, மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ், ப்ளஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ், ஆர் ஸ்கொயர் பண்ணால் ஆர் ஸ்கொயர், இங்கே ரூட்டு கேன்சல் ஆகிடும். இது a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவ் மட்டும் தான் இருக்கும், எந்த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் வராது. விச் இஸ் பார்த்தீங்கன்னா ரெக்யூர்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். நம்மளுக்கு தேவையான அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இதுவாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் த ஃபேமிலி ஆஃப் சர்க்கிள் பாசிங் த்ரூ த ஆரிஜின் அண்ட் ஹேவிங் சென்டர் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ். ஃபேமிலி அப்படின்னாவே கண்டிப்பாக ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்கும். சர்க்கிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேல்யூ மாற்ற உங்களுக்கு என்ன ஆயிருன்னா நிறைய இன்ஃபினிட்டி சர்க்கிள் கிடைக்கலாம். சரியா, நம்ம ஏற்கனவே போட்ட முடியுங்க இந்த மாதிரி ஒரு லைன், அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த இடத்துல வரும். ஸோ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சர்க்கிள் சென்டர் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே சென்டர் இருக்குது அப்படின்னா h,0, ஏன்னா k இருக்காது. தட் இஸ் 1,0, 2,0, 3,0. நம்ம ஜென்ரல் என்ன பண்ணால் h,0ன்னு வச்சுருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாசஸ் த்ரூ த ஆரிஜின். அப்போ சர்க்கிள் எது வழியாக பாஸ் ஆகுது, ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகுது. ஆரிஜின் வழியாக பாஸ் பண்ணுற மாதிரி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். இதனுடைய சென்டரை பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே இருக்குது. அப்போ இது h,0. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஈக்குவேஷன் x மைனஸ் h ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் y மைனஸ் k ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு r ஸ்கொயர்னு படிச்சிங்களா. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சென்டர் h,k, தட் இஸ் ஷிஃப்டிங் டு த ஆரிஜின். ஆரிஜின் ஷிஃப்ட் ஆகிருந்து அது கிடச்சிருக்கும். இந்த இடத்துல ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகுது அப்படிங்கிறனால உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா h,0ங்கிறனால இதெல்லாமே h அப்படிங்கிறனால ரேடியஸும் ஹச்சாக தான் இருக்கும். அந்த எக்ஸ்னுடைய டிஸ்டன்ஸும் ஹச்சாக தான் வரும். தட் இஸ் x மைனஸ் h ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் y மைனஸ் k ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறனால நம்மளுக்கு இந்த இடத்துல வரக்கூடிய அந்த ஆறுங்கிறது உங்களுக்கு எதுவாகவே இருக்கும், ஹச்சாகவே இருக்கும். அப்போ ஆறு பதில் ஹச்சே போட்டுங்க, கேக்கு பதில் 0 போட்டுக்கலாம். ஸோ அப்போ பை கிவன் ஈக்குவேஷன் படி நம்ம சர்க்கிளுடைய ஈக்குவேஷன் x மைனஸ் h ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y மைனஸ் கேக்கு பதில் 0 ஈக்குவல் ஆறு பதில் ஹச்சே தான் வரும். அப்போ 0. இதில் ஒரே ஒரு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் மட்டும் தான் இருக்குது h. அப்போ டிபெண்டேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு x. இந்த இடத்துல கான்ஸ்டன்ட்டாக மாறும், பட் இந்த இடத்துல ஆர்பிட்டரியாக வரும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் டிபெண்டேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு x அப்படிங்கிறது x ஸ்கொயர் டிபெண்ட்ஸ் பண்ணியில் 2x கிடைக்கும். அப்போ 2 × x மைனஸ் h
y ஸ்கொயர் டிபெண்ட்ஸ் பண்ணினா 2y into dy by dx கான்ஸ்டன்ட் டிபெண்ட்ஸ் பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 0. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 டேபிளாக டிவைட் பண்ணிங்கன்னா x மைனஸ் ஹச் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ் மைனஸ் ஹச் மட்டும் வேணால் இதை மூவ் பண்ண மைனஸ் கிடச்சிரும். மைனஸ் ஹச் இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மூவ் பண்ண ஹச் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ். இதை கொண்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. எக்ஸ் மைனஸ் ஹெச் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். என்னென்னா மைனஸ் ஒய் டிஒய் பை டிஎக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்டு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒய் ஸ்கொயர் இருக்குது. ஹச் ஸ்கொயர் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் டிஒய் பை டிஎக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இது பார்த்தீங்கன்னா அப்படியே எழுதிட்டு ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் டிஒய் பை டிஎக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab 2x இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ். போத் சைடில் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா y ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x y இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ்ங்கிறது தான் உங்களுக்கு ரேக்கியோ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு 4th கொஸ்டின். Find the differential equation of the family of all parabola with the latest rectum 4a. Latest rectum is 4a and whose axis parallel to x-axis. அப்போ பார்த்தீங்கன்னா x-axisக்கு பேரலாக வர மாதிரி ஒரு பேரபோலா ட்ரா பண்ணணும். இந்த மாதிரி நிறைய பேரபோலா ட்ரா பண்ண முடியும் உங்களால். ஆனால் இந்த பேரபோலாவுடைய லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும் 4a தான். தட் இஸ் லென்த் அதே தான். இந்த மாதிரி தான் வரும். பேரபோலா இப்படி இருக்குன்னா அதே சேபிள் தான். இந்த மாதிரி தள்ளி வரலாம். சரிங்களா? ஸோ ஆனால் இதனுடைய லென்த் என்ன உங்களுக்கு என்னவா இருக்குது 4a. பட் உங்களுக்கு வெர்டெக்ஸ் அண்ட் ஐடியா இருக்கும், டிஃப்ரெண்ட் ஐடியா இருக்குங்களா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கோன்னா இந்த மாதிரி டைப்பில் வரையில் ஃபார்முலா எக்ஸஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் 4axங்களா. அப்போ ஆரிஜின் இருக்கலாம், ஆரிஜின் ஷிஃப்ட் ஆகிருக்கலாம், இப்படியா இருக்கலாங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா y மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஹெச். ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஹெச். இது ஜென்ரல் ஃபார்முலா. டயக்ராம் நீங்கள் போகணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் இந்த ஃபார்முலா எழுதினாலே போதும், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் போட்டிருக்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஒய் ஸ்கொயர் டிஃபரன்ஸ் பண்ணால் 2x 2 இன்ட்டு டிஒய் பை 2 இன்ட்டு ஒய் மைனஸ் கே. அகெயின் ப்ராக்கெட் டைமை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஒய்யை பண்ணிட டிஒய் பை டிஎஸ்ன்னு கிடச்சிடும். 4a அப்படி இருக்கும். இங்கே எக்ஸை பண்ணிட 1, ஹெச் கான்ஸ்டன்ட் பண்ணிட 0. 2 டேபிளாக டிவைட் பண்ணிக்கலாம். ஒய் மைனஸ் கே இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் 2a. இதில் கேச்சிகன் 2 ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட் இருக்கலாம், 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ அப்போ அகெயின் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இது யூவி மாடல் இருக்குது, இது ஃபுல்லாக யூ, இது வி. அப்போ யூவி மாடல்னால் யூவி டேஸ் ப்ளஸ் வியூ டேஸுங்களா. இதை அப்படியே வச்சுக்கிட்டு டிஒய் பை டிஎக்ஸை டிஃபரன்ஸ் பண்ணால் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். இதை அப்படியே வச்சுட்டு இந்த ப்ராக்கெட் டைம் பண்ணிட டிஒய் பை டிஎக்ஸ் மைனஸ் 0. இங்கே கான்ஸ்டன்ட் பண்ணிட 0 தான் வரும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒய் மைனஸ் கே இன்ட்டு டிஒய் பை டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். இது ஒய் டேஸ் இன்ட்டு ஒய் டேஸ் அப்படின்னா ஒய் டேஸ் த ஹோல் ஸ்கொயர். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஒய் டபுள் டேஸ்ன்னு எழுதிக்கிறேன். இந்த டிஒய் பை டிஎக்ஸை ஒய் டேஸ்ன்னு எழுதிட்டு இந்த பவர் அப்படியே இருக்குது. ஒய் டேஸ் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. நம்மளுக்கு இப்படி போட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் எழுதிட்டே போகிறது கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் ஒய் டிஒய் பை டிஎக்ஸ் ஒய் டேஸ்ன்னு வச்சுக்கலாம். டி ஸ்கொயர் ஒய் பை டிஎஸ் ஒய் டபுள் டேஸ் வச்சுக்கலாம். இது டி கியூப் வந்துன்னா ஒய் ட்ரிபிள் டேஸ். மேக்ஸிமம் நம்மளுக்கு 3 வரைக்கும் தான் வருது. ஸோ அதை கொஞ்சம் கேட்டால் பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒய் மைனஸ் கே மட்டும் வச்சுருந்தா இதை ப்ளஸ் டைம் மூவ் பண்ணால் மைனஸ் கிடைக்கும், மல்டிபிள் மூவ் பண்ணால் டிவைட். ஒரே ஷேப்பில் போட்டிருக்கு மைனஸ் ஒய் டேஸ் கே டிவைட் பை ஒய் டபுள் டேஸ். ஸோ இது 2 டைம் டிஃபரன்ஸ் பண்ணாங்க அப்புறமும் நம்மளுக்கு நம்ம ஹச்கமா கே வரக்கூடாது. ஆனால் நம்மளுக்கு ஹச் கே வரனால இதை கொண்டு போய் கிவன் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கிடச்சிடும். ஸோ இதில் கொண்டு போய் செகண்ட் ஈக்குவேஷன் இருக்குல்ல, ஃபஸ்ட் டைம் டிஃபரன்ஸ் பண்ணிங்களா, அதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. அப்போ பார்க்கல நம்மளுக்கு அந்த ஒய் மைனஸ் கேக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த டைம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இன்ட்டு டிஒய் பை டிஎஸ்னா ஒய் டேஸ் 2a அப்படியே இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹச்கமா கே மட்டும்தான் வரக்கூடாது ஆன்சரில். ஏ வரலாம், ஏங்கிறது ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் கிடையாது, ஹச்கமா கே மட்டும் தான் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். ஸோ அது மட்டும் தான் உங்களால் வரக்கூடாது. ஸோ அப்படி பார்க்கல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு என்ன வரும்னா y dash, that is y dash into y dash, that is x square into x பார்த்தீங்கன்னா x cube மாதிரி இந்த y dash the whole cube ஈக்குவல் இது காசு மல்டிபிள் பண்ணி 2ay டபுள் டேஷ்னு கிடைக்கும். அப்போ 2ay டபுள் டேஷ் இதை ஒரே சைடு மூவ் பண்ணிங்கன்னா y dash the cube equal to 0. அது நீங்கள் இந்த y double dash d square y by dx square இந்த y dash dy by ds போட்டிங்கனாலும் அது கரெக்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு 5th question. Find the differential equation of the family of parabola with vertex at 0, -1. 0, -1 and having axis பார்த்தீங்கன்னா y axis. ஒரு பேரபோலா ட்ரா பண்ணோம். 0, x 0 y -1 இது வழியாக பாஸ் ஆகும் ஒரு பேரபோலா. இப்படி ட்ரா பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெர்டெக்ஸ் சேமாக இருக்கும். பட் இந்த லேட்டஸ்ட் ரெட்டர்னும் உங்களுக்கு எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக போகலாம். அங்கே லேட்டஸ்ட் ரெட்டர்னுக்கு சேமாக இருந்தது, வெர்டெக்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்களா அதுதான் வரும். ஸோ கொஸ்டினில் கொடுத்தது ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸ் அப்படின்னா டயக்ராம் இப்படி வரும். ஒய் ஆக்சிஸ் நமக்கு என்னென்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் 4ayனா எக்ஸ் மைனஸ் ஹச் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் 4a இன்ட்டு ஒய் மைனஸ் கே. இதுதான் நம்மளுக்கு
வெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க ஹச் கமா கேங்கிறது 0 கமா மைனஸும் அதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி டைரெக்டான ஈக்குவேஷன் எழுதியிருக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஹச்சுக்கு அதில் 0 கேக்கு அதில் 1 போட்டிங்கன்னா -1 போட்டிங்கன்னா எக்ஸ் மைனஸ் 0 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a இன்ட்டு ஒய் ப்ளஸ் 1 கிடச்சிரும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 4a இன்ட்டு ஒய் ப்ளஸ் 1. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் தான் இருக்குது ஏ. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டைம் மட்டும் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணியில் எக்ஸ் ஸ்கொயரை பண்ணிங்கன்னா 2x 4a இன்ட்டு ஒய்யை பண்ணியில் dy/dx. ஸோ இந்த dy/dx வேணால் பண்ணால் y டேஷ்னு வச்சுக்கலாம். இப்போ 4a மட்டும் வேணும்னா 2x/y டேஷ். இந்த 4a வேல்யூயை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணிடணும். இதை கொண்டு போய் என்ன பண்ணலாம் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணிவிட நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a 2x/y ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ப்ளஸ் 1. இது கிராஸ் மல்டிப்ளை இதை என்ன மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ பார்க்கல அடிச்சு இங்கே ஒரு எக்ஸ் இங்கே ஒரு எக்ஸும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2/y டேஷ் இன்ட்டு ஒய் ப்ளஸ் 1. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா xy டேஷ் ஈக்குவல் டு 2y ப்ளஸ் 2. ஒரே சைடு மூவ் பண்ணிட்டீங்கன்னா xy டேஷ் மைனஸ் 2y மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. நீங்கள் கண்டுபிடிக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் அந்த ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் இருக்கக்கூடாது, ஏ வரக்கூடாது. முன்னாடி கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஹச் கமா கே வராது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக இருக்கும். அதில் வந்து அப்படின்னா நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி காட்டணும். முன்னாடி ஈக்குவேஷன்லையும் அல்லது கிவன் கொஸ்டின்லையும் சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் மாற்றிடணும். நெக்ஸ்ட்டு 6th கொஸ்டின். ஃபைண்ட் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் த ஃபேமிலி ஆஃப் த எலிப்ஸ். எலிப்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபோக்கி ஆன் ஒய் ஆக்சிஸ். ஃபோக்கி ஒய் ஆக்சிஸில் இருந்தது அப்படின்னா மேஜர் ஆக்சிஸ் எல்லாம் எதில் வருங்க ஒய் ஆக்சிஸில் வரும். ஒய் ஆக்சிஸ்னால் ஒரு ஃபார்முலா தெரியும், x²/b² + y²/a². இதே எக்ஸ் ஆக்சிஸில் ஃபோக்கி இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும்னா x²/a² + y²/b² ஈக்குவல் டு 1 இருந்திருக்கும். ஸோ இதில் 2 ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் இருக்குது a, b. இதை 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ இது 1/b² கான்ஸ்டன்ட் x² டிஃபரன்ஸ் பண்ணால் 2x, y² பண்ணால் 2y இன்ட்டு dy/dxன்னு வரும். அந்த dy/dx என்ன பண்ணுறோம் y டேஷ்னு வச்சுட்டேன். அப்போ 1/a² இன்ட்டு 2y y டேஷ் ஈக்குவல் டு 0. அகெயின் ஒரு டைம் ஏன்னா 2 டேபிள் காமனாக டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ b²x + 1/a² y டேஷ் ஈக்குவல் டு 0. ஸோ அகெயின் டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பண்ணையில் 1. இங்கே பார்த்தீங்கன்னா 1/a². இது யூவி மாடல். y அப்படியே வச்சுட்டு y டேஷை பண்ணால் y டபுள் டேஷ் ப்ளஸ் y டேஷ் அப்படியே வச்சுட்டு y பண்ணையில் y டேஷ்னு கிடச்சிடும் ஈக்குவல் டு 0. நம்மளுக்கு ஏற்கனவே பார்த்துருந்தோம் இந்த டெஃபினேஷன்லேயே நம்மளுக்கு இங்கே எத்தனை ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்கோ அத்தனை டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு டைம் டிஃபரன்ஸ் பண்ணியாச்சு, செகண்ட் டைம் டிஃபரன்ஸ் பண்ணியாச்சு. இந்த டிஃபரன்ஸ் பண்ண ஈக்குவேஷன் கூட கிவன் ஈக்குவேஷன் சேர்த்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எலிமினேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி எலிமினேட் பண்ண எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா இந்த 3 ஈக்குவேஷன் சேர்த்து நான் எலிமினேட் பண்ணுறேன். எலிமினேட் 1/b² 1/a² 1 2 3 இப்படி இன்ட்ரோலே கொடுத்துருக்கோம். அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன ஆகும்னா 1/b² 1/a² இங்கே x² இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா x இருக்குது. தேர்ட் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா 1 வரும். ஸோ பார்க்கல டிட்டர்மினன்ட் ஆஃப் x² x1. ஸோ இதே மாதிரியே a² பண்ணலாம் 2y, தட் இஸ் இங்கே பார்த்தீங்கன்னா y², இங்கே y டேஷ், இங்கே இந்த டைம் y டபுள் டேஷ் y டேஷ் கைன்னு எழுதிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா y² y டேஷ் y டபுள் டேஷ் இந்த y டேஷ் into y டேஷ் பார்த்தீங்கன்னா y டேஷ் ஸ்கொயர். ஸோ இங்கே கான்ஸ்டன்ட் பார்க்குறவங்களுக்கு என்னென்னா 1 0 0 இருக்குது. அப்போ 1 0 0. ஸோ நம்ம இந்த டிட்டர்மினண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணால் உங்களுக்கு தேவையான ஈக்குவேஷன் கிடச்சி நான் காலம் 3 போடுறேன். அப்போ ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணினா உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது 2 டைம் 0 ஆயிரும். அப்போ ஃபஸ்ட் டைம் இதை மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். கரஸ்பாண்டிங்காக அடுத்து ரோ வெயிட் பண்ணால் மெயின் டயகனல் மைனஸ் சப் டயகனல். அப்போ x இன்ட்டு y டபுள் டேஷ் ப்ளஸ் y டேஷ் ஸ்கொயர் மைனஸ் சப் டயகனல் y டேஷ் ஈக்குவல் டு 0. இந்த x என்னெல்லாம் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா x y டபுள் டேஷ் ப்ளஸ் x y டேஷ் ஸ்கொயர் மைனஸ் y டேஷ் ஈக்குவல் டு 0. இதில் ஏபிங்கிறதே வரல. அப்போ இது ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் இல்லை அப்படின்னா இதுதான் தேவையான டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். எத்தனை ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் இருக்கோ அத்தனை டைம் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதுக்கு மேலே நீங்கள் பண்ணக்கூடாது. ஒரு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் தான் ஒரு டைமு, 2 ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் தான் 2 டைம். நம்ம இது மட்டும் தான் உங்களுக்கு புக்கில் வரும், 3 உங்களுக்கு கொடுக்கல. ஸோ இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் 3 கூட தான் 3 டைம் நீங்கள் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 7th கொஸ்டின். ஃபைண்ட் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கரஸ்பாண்டிங் த ஃபேமிலி ஆஃப் த சர்க்கிள். ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. வேறு a and b ஆர் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட். கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கு 2 ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ பார்த்தீங்கன்னா e⁻ax டிஃபரன்ஷியேட் பண்ணால் ae⁻axங்களா. அப்போ பார்க்குற இந்த இடத்துல என்ன ஆகும்னா 8ae⁻8x. இங்கே பார்க்கல -8be⁻−8x. அகெயின் ஒரு டைம் டிஃபரன்ஸ் பண்ணோம். 8 × 8 என்ன கிடைக்கும் 64ae⁻8x.
இங்கே டிஃபரன்ஸ் பண்ணையில் -8 × -8 பண்ணால் +64 e power -8x இருக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா 64 அவுட்டில் எடுத்துட்டா a e power 8x + b e power -8x இதுக்காக நீங்கள் என்ன போட்டுக்கலாம் yன்னு போட்டுக்கலாங்களா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 64y கிடச்சிரும். இது ஒரே சைடு மூவ் பண்ணிட்டீங்கன்னா d²y/dx² -64y = 0. இதுதான் உங்களுக்கு தேவையான அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருந்திருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8th கொஸ்டின், ஃபைண்ட் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் த கர்வ் represented by xy = a e power x plus b e power -x plus x². ஸோ அந்த கிவன் ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா xy = இந்த ப்ளஸ் x² மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் -x². அப்போ xy - x² = a e power x plus b e power -x. இப்போ டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஸ் பண்ணால் இது யூவி மாடலில் இருக்குது. அப்போ எக்ஸ் அப்படியே வச்சுட்டு ஒய்யை பண்ணியில் ஒய் டேஸு ப்ளஸ் ஒய் அப்படியே வச்சுட்டு எக்ஸை பண்ணியில் 1 இங்கே -x² பண்ணியில் 2x a e power x பண்ணிங்கன்னா தட் இஸ் e power x பண்ணியில் e power x e power -x பண்ணிங்கன்னா -e power -x. செகண்ட் டைம் பண்ணணும். இப்போ செகண்ட் டைமில் இது யூவி மாடல் இருக்குது. எக்ஸ் அப்படியே வச்சுட்டு ஒய் டேஸை பண்ணியில் ஒய் டபுள் டேஸு y டேஸ் அப்படி வச்சுட்டு எக்ஸை பண்ணியில் 1 இங்கே ஒய்யை பண்ணியில் ஒய் டேஸு இங்கே எக்ஸை பண்ணியில் 1னா -2 மட்டும் கிடைக்கும். a e power x இங்கே e power -x பண்ணியில் -e power -x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஆகினா ப்ளஸ் தான் மாறிடும். ஸோ இதுக்கப்புறம் பாக்கி நம்மளுக்கு என்ன xy டபுள் டேஸ் இங்கே y டேஸ் ப்ளஸ் y டேஸ் பண்ணி 2y டேஸ் -2. ஸோ இந்த a e power x ப்ளஸ் b e power -x ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்மளுக்கு இருக்குது. xy -x². இது எல்லாமே ஒரே சைடு மூவ் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் உங்களுக்கு தேவையான டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 10.4 பார்க்கலாம். ஃபைண்ட் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் த ஃபேமிலி ஆஃப் த சர்க்கிள் பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா a,0 - a,0 பாஸ் ஆகுது. ஸோ அப்போ a,0 - a,0 இந்த மாதிரி இருக்குங்களா, இந்த மாதிரி இருக்கல இது பாஸ் ஆகியல கண்டிப்பாக உங்களுக்கு என்னவாக இருந்திருக்கலாம் சென்ட்ரல் 0,0 இருந்திருக்கலாம். ஸோ ஆனால் பாசிங் த்ரூ தான் கொடுத்துருக்கு. நம்மளுக்கு அந்த மாதிரி இல்லாமல் ஃபேமிலின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்படி நீங்கள் 0,0ன்னு எடுத்திங்கன்னா ஒரே ஒரு கேஸ் மட்டும் தான் வரும். அந்த ஒரே ஒரு கேஸ் மட்டும் வந்துன்னா ஃபேமிலி ஆஃப் த சர்க்கிளாக இருக்காது. ஸோ நம்மளுக்கு எப்படி இருந்திருக்குன்னா இந்த மாதிரி ஒரு டயக்ராம் போட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டில் இந்த மாதிரி -a,0 நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா +a,0 அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எதில் இருக்கும் y axis தான் உங்களுக்கு சென்டர் வந்திருக்கும். சப்போஸ் y axis இந்த மாதிரி இருந்திருக்கலாம். ஏன்னா இங்கே +a,0 இங்கே -a,0ங்கிறனால x1 + x2/2 0 தான் வரும். கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வரும்னா 0,b தட் இஸ் இது பார்த்தீங்கன்னா 0,0 0,1 0,2 0,3 அப்படிங்கிறனால 0,b. அந்த b உங்களுக்கு 0வாகவும் இருந்திருக்கலாம். b பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0வாகவும் இருந்திருக்கலாம். 0வாக இருந்ததுன்னா ஒரே ஒரு சர்க்கிள் மட்டும் தான் கிடைக்கும். நம்மளுக்கு ஃபேமிலி ஆஃப் சர்க்கிள் வேணும் அப்படின்னா அந்த இடத்துல 0க்கு சம்திங் இந்த இடத்துல +1 வந்திருக்கலாம், ஆர் -1 வந்திருக்கலாம், +2 வந்திருக்கலாம், -2 வந்திருக்கலாம், +0 something வந்திருக்கலாம், -0 something ஏதாவது ஒரு வேல்யூ கிடச்சிருக்கலாம். ஸோ அதை நம்ம கிவன் ப்ளஸ் படி பார்த்தீங்கன்னா let 0,b be the center of the circle. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே a,0 b,0 கண்டிப்பாக இது ரெண்டும் சேம் வேல்யூ மேலே கண்டிப்பாக எதில் தான் உங்களுக்கு வந்திருக்குங்க y axis மேலே தான் உங்களுக்கு சென்டர் இருந்திருக்கும். அந்த y axis மேலே வரக்கூடிய சென்டர் நம்மளுக்கு ஆரிஜினாகவும் இருந்திருக்கலாம், அல்லது ஆரிஜினுக்கு மேலேயும் வந்திருக்கலாம், அல்லது ஆரிஜினுக்கு பிலோலேயும் வந்திருக்கலாம். ஸோ அப்போ ஆரிஜினாக இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன 0,0 0,-1 0,+1 தட் இஸ் இந்த இடத்துல 1 - 1 பாசிபிள் கிடையாது தான். பட் நம்ம ஃபேமிலி ஆஃப் சர்க்கிள் வரையும் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கல அந்த இடத்துல ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் பின்னு அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ 0,b be the center of the circle. ஸோ நம்மளுக்கு சென்டர் கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் என்ன வேணுங்க ரேடியஸ் வேணுங்களா. சர்க்கிள் பார்த்தீங்கன்னா x - h² + y - k² = r². இதில் ஹச்சுங்கிறது 0 ஆனால் கேங்கிறது உங்களுக்கு என்ன ஆகுனா பின்னு அசியூம் பண்ணியிருக்கோம். அப்போ ஆர் கண்டுபிடிக்கணும். ஆருங்கிறது சென்டருக்கும் ஒரு பாயிண்ட் இருக்கும். சென்டர்லேருந்து ஒரு பாயிண்ட் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு என்ன பார்க்கலாம் ரேடியஸாக இருக்கும். அப்போ இந்த 2 பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் எடுத்து தான் கண்டுபிடிச்சிக்கலாங்களா. √(x2 - x1) + y2 - y1) அப்போ பார்த்தீங்கன்னா a0 - a² + b - 0² அந்த ஃபார்மை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா √(a² + b²). அப்போ r²ங்கிறது a² + b². இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் பார்த்தீங்கன்னா x - h² + y - k² = r². நம்ம r² இருக்கிற என்ன பண்ணியிருக்கோன்னா a² + b² போட்டிருக்கு. hk வந்து 0,b. நீங்கள் நினைக்கலாம் இந்த b 0 வரலாம் பட் ஆனால் ஒரே ஒரு சர்க்கிள் தான் கிடைக்கும். நம்ம ஃபேமிலி ஆஃப் சர்க்கிள்னா அந்த இடத்துல கண்டிப்பாக ஆக்சிஸ் மேலே இருக்கலாம், அது பாயிண்ட் நகர்ந்து வந்திருக்கலாம், 0 something வந்திருக்கலாம். ஸோ நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அதை பார்க்க உங்களுக்கு என்னன்னா இங்கே பிங்கிறது ஒரே ஒரு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் தான் இருக்குது. பியை பொறுத்த மாறிட்டே இருக்குது. ஏங்கிறது ஃபிக்ஸ்டு வேல்யூ.
அதெல்லாம் உங்களுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. அது கிடையாது. பி மட்டும் தான் உங்களுக்கு என்ன வரும்னா ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட். நீங்கள் ஏபி போட்டே தப்பாயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். டிஃபரன்ஸ் பண்ணியில் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணியில் 2x, ஒய் ஸ்கொயர் பண்ணியில் 2yன்னு கிடைக்கும். இப்போ 2 × y - b மறுபடியும் ப்ராக்கெட் டைப் பண்ணியில் dy/dx. இது எல்லாமே கான்ஸ்டன்ட் 0. 2 டேபிளாக டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணினா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா x + y - b × dy/dx = 0. ப்ளஸ் எஸ் மூவ் பண்ணால் -6. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா y - b மட்டும் வேணால் -x/y'. இதை நான் ஃபர்தராக சிம்ப்ளை பண்ணிங்கன்னா y - by' = -6. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிட்டீங்கன்னா y plus d plus by'. b மட்டும் வேணால் y plus x/y². ஸோ இதெல்லாமே கொண்டு போய் நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் போடலாம். இந்த y - b பதிலாக போட்டுக்கலாம். இந்த b பதிலாக இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஏங்கிறது நம்மளுக்கு வரலாம், ஆன்சரில் ஏ வரலாம். ஆனால் பட் எது மட்டும் வரக்கூடாது, பி மட்டும் வரக்கூடாது. ஏன்னா பி மட்டும் தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டு, ஏங்கிறது ஃபிக்ஸ்டாக தான் இருக்குது. பி மட்டும் தான் உங்களுக்கு என்ன ஆகிடும், சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. 1 or 2 -1 -2 எதுன்னு தெரியாது. ஸோ அதனால் பி மட்டும் தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட். எது மாறிட்டு இருக்கோ அது ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட். ஃபிக்ஸ்டாக வர்றது அது கான்ஸ்டன்ட், அது ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்டாக இருக்காது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா x + y - b × dy/dx = 0. தட் இஸ் நம்மளுக்கு ஈக்குவேஷன் போய் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன x², அந்த y - b இதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்க்கல a² + b² y + x/y'² இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா -² + x² வரும். இது பார்க்கல நம்மளுக்கு y டினாமினேட்டர் தனியாக ஸ்கொயர் பண்ணிக்கலாம், டினாமினேட்டர் தனியாக ஸ்கொயர் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். இதையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டு டினாமினேட்டரை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு x² y' + x² = a² y' + x + y கிடைச்சிடும். இதை அப்படியே வச்சுக்கலாம். இதை அப்படியே வச்சுட்டு இது a + b² அப்போ a² + b² + 2ab. அப்போ இந்த x² ரெண்டே கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிமைனிங் பார்த்தீங்கன்னா x² y'², இங்கேயும் y'. இப்போ ஒவ்வொரு டைம்லையும் உங்களுக்கு y' இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், y' டிவைட் பண்ணிக்கலாம். y' டிவைட் பண்ணிக்கலாம். x² y' மட்டும் வரும். இங்கே a² y' மட்டும் கிடச்சிடும். இங்கே y² y' மட்டும் வரும். தட் இஸ் y ஸ்கொயர் பண்ணால் y², y' பண்ணியில் y' கிடைக்கும். அதில் டிவைட் பண்ணியில் ஒரே ஒரு y' மட்டும் கிடைக்கும். இங்கே y' டிவைட் 2xy மட்டும் கிடச்சிடும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், எல்லாமே ஒரே சைடு மூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா இந்த மாதிரி ஈக்குவேஷன் கிடச்சிடும். இந்த 3 டைம்லையுமே y' இருக்குது. அப்போ y' காமனாக எடுத்துட்டிங்கன்னா -2xy y' = 0. இதுதான் உங்களுக்கு தேவையான டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 10.6 பார்த்தீங்கன்னா உங்களை புக்கில் வேறு ஒரு மெத்தடில் போட்டிருப்பாங்க, நாம் இந்த மெத்தட்லையும் போடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா மேஜர் ஆக்சிஸ் எலிப்ஸ் தான், ஆனால் மேஜர் ஆக்சிஸ் எல்லாம் எக்ஸ் ஆக்சிஸ் சென்டர் ஆர்ஜின் கொடுத்துட்டாங்க. அப்போ x² / a² + y² / b² = 1. இது a, bங்கிறது ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ டிஃபரன்ஸ் பண்ணலாம். x² டிஃபரன்ஸ் பண்ணால் 2x, y² பண்ணியில் 2y y' = 0. 2 டேபிளாக டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். அகைன் டிஃபரன்ஸ் பண்ணணும். x பண்ணியில் 1. இது UV மாடல். y அப்படியே வச்சுட்டு y' பண்ணால் y', y' அப்படி வச்சுட்டு y' பண்ணினா y'. ஸோ நம்மளுக்கு இந்த டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடிய ஈக்குவேஷனும் ஈவன் ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணலாம், எலிமினேட் பண்ணிக்கலாம். எலிமினேட் பண்ணி உங்களுக்கு என்ன வருது பாருங்கள். இங்கே x² ஆல்ரெடி போட்டோம், x² x1, அதே மாதிரி y² y y', y', இங்கே 1 0 0. இதை வச்சு நம்ம என்ன பண்ணால் காலம் 3 எக்ஸ்டெண்ட் பண்ண ஒரு முன்னாடியே போட்டிருக்கோம். அதே ஆன்சர் தான் இங்கே வந்துருக்கு. எக்ஸசைஸில் போட்ட அதே கொஸ்டின் ஆன்சர் வரும். ஆனால் புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்க, சப்ஸ்டியூஷன் மெத்தடில் கொண்டு வைப்பான். நம்ம என்ன பண்ணால் தேர்ட் ஈக்குவேஷன் கொண்டு போய் செகண்டில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு செகண்ட் ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணி அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. நீங்கள் அப்படியும் போடலாம். ஸோ இதோட இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த எக்ஸசைஸ் பார்க்கலாம். சொல்யூஷன் ஆஃப் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். சொல்யூஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா a solution of differential equation is expressed for the dependent variable in terms of independent variable. dependent variable independent மிங்கிள் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய சொல்யூஷன் நீ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ தேர் இஸ் நோ கேரண்டி ஆஃப் எ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் as a solution. ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் இருக்குன்னு உங்களால் சொல்ல முடியாது. ஃபார் இன்ஸ்டன்ட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இது y' + y' + 1 = 0 ஹேஸ் நோ சொல்யூஷன். இது என்ன பண்ணால் இது அப்படியே மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா -y' -y² -1 கிடைக்கும். இந்த மாதிரி கிடைச்சிடும். தட் இஸ் x² = -4. இந்த மாதிரி மீன் x = √−4. ரூட்டுக்குள்ளே மைனஸ்னால் உங்களுக்கு என்ன கிடைக்குங்க, காம்ப்ளெக்ஸ் பேருங்கள். அப்போ கேனாட் பி ரியல். அப்போ இந்த மாதிரியான டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் கிடையாது. பட் இது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான். ஸோ அந்த ஈக்குவேஷன் சொல்யூஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நம்ம கேரண்டியாக சொல்ல முடியாது. ஸோ ஆல்சோ எ சொல்யூஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இஃப் இட் எக்ஸிஸ்ட் நாட் யூனிக். ஸோ ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணாலும் இதே ஆன்சர் தான் கிடைக்கும், இதை சால்வ் பண்ணாலும் இதே ஆன்சர் தான் வரும், இங்கே சால்வ் பண்ணாலும் இதே ஆன்சர் தான் வரும். ஸோ அப்போ ஒரு ஆன்சர் வச்சு இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு ஒரே ஒரு ஃபார்மேட் தட் இஸ் பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இஃப் இஸ் நாட் யூனிக், ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு மாதிரி உங்களுக்கு வரலாம். ஸோ இதை நம்ம ஆனால் இந்த ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய எல்லாமே சேர்த்து இந்த இ பவர் இருக்கிறீங்களா, இ பவர் 2xங்கிறது காமன் அப்படியே வச்சுக்கிட்டு ரிமைனர் உடைய அந்த கான்ஸ்டன்ட் சீன் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வரக்கூடிய டைப்பில் வச்சு நம்ம என்ன பண்ணால் இந்த ஒரு ஜென்ரல் ஃபார்மாக நீங்கள் என்ன பண்ணால் சொல்ல முடியும். அந்த மாதிரி சொல்கிறது உங்களுக்கு என்ன ஜென்ரல் ஈக்குவேஷன். ஸோ ஜென்ரல் ஈக்குவேஷன் த சொல்யூஷன் விச் கண்டென்ஸ் எனி ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் தட் இஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சீன் சொல்லி வச்சுருந்தோம்னா அந்த சீன் சொல்லிட்டு வச்சுட்டு ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இஸ் கால்ட் ஜென்ரல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இன்க்ளூட் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் இன்க்ளூட் பண்ணியிருக்கும். அதே மாதிரி என்ன இருக்கும் பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஈக்குவேஷனையும் உங்களுக்கு என்ன ஆகுனா இன்க்ளூட் பண்ணியிருக்கும். பர்டிகுலர் சொல்யூஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் பர்டிகுலர் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ரிசல்ட்டிங் சொல்யூஷன் இஸ் ஆர்பிட்ரரி சொல்யூஷனாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், இப்போ dy by dx ப்ளஸ் py ஈக்குவல் டு சம் ஃபங்க்ஷன் q தட் இஸ் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸுங்கிறது இருக்குது இல்லைங்களா, இந்த எக்ஸை பொறுத்து இந்த q இருக்கக்கூடாது, மீதி எது வேணாலும் வரலாம். அந்த மாதிரி வரல உங்களுக்கு என்ன பர்டிகுலர் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி பர்டிகுலர் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது தான் உங்களுக்கு என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் y dash ஆஃப் f, x, y ஒன் பேராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் கர்வ் இன் பிளேன். ஃபார் இன்ஸ்டன்ட் y ஈக்குவல் டு c ஈக்குவல் 2x இதோட சொல்யூஷன் நம்மளுக்கு தெரியும் 2x மைனஸ் 2y ஈக்குவல் டு 0. இதே a cos bs b sin c பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி இந்த மாதிரி கிடைக்கும். 2 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் போடல புட் ஏக்கும் பிக்கு 1 போடல உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா வி பர்டிகுலர் வேல்யூஸ் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இன் ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஆர்ஜி சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் y dash dy by dx ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் இந்த பக்கம் வரக்கூடிய ஃபங்க்ஷன் x, y இந்த மாதிரி சேர்ந்து வந்தது அப்படின்னா இது ஜீரோவாக இருந்தால் நம்மளுக்கு பார்த்தோம் இதுக்குள்ளே சம் ஃபங்க்ஷன் வரதில் உங்களுக்கு என்ன வருதுன்னா அது பர்டிகுலர் சொல்யூஷன் உங்களால் ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இது யூஸ் பண்ணிவிட்டு இந்த எக்ஸைஸினுடைய சம்ஸை நம்ம பார்ப்போம். எக்ஸைஸ் 10.4 சொல்யூஷன் ஆஃப் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் எக்ஸைஸ் 10.4ல் ஃபஸ்ட் கொஸ்டின் ஸோ தட் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன் இஸ் ஏ சொல்யூஷன் ஆஃப் கரஸ்பாண்டிங் கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனுடைய சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணால் ப்ரூவ் பண்ணணும். தட் இஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணால் ப்ரூவ் பண்ணணும். ஸோ கிவன் ஃபங்க்ஷன் இருக்குது y ஈக்குவல் டு 2x ஸ்கொயருங்களா, இதை டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் dy by dx அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் y டேஷ் மாதிரி வச்சுக்கலாம் ஈக்குவல் டு 4x. ஸோ நம்மளுக்கான இந்த கண்டுபிடிச்சி இது பார்த்தீங்கன்னா எதனுடைய சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். இதனுடைய சொல்யூஷன் தான் ப்ரூவ் பண்ண என்ன மீனிங்கு எக்ஸ் ஒய் டேஸ் ஈக்குவல் எக்ஸ்ன்னு ப்ரூவ் பண்ணுமா. ஸோ அப்போ இதனுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம் எக்ஸ் ஒய் டேஸில் கொண்டு போய் இந்த ஒய் டேஸ் கொண்டு போய் இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாங்களா 4x அப்போ 4x ஸ்கொயர்னு கிடைக்கும். 4x ஸ்கொயர் என்ன பண்ணலாம் 2 × 2x ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இந்த 2x ஸ்கொயருக்கு என்ன பண்ணிக்கலாம் y அப்போ 2yன்னு கிடச்சி ஈக்குவல் டு RHS. ஸோ நம்மளுக்கு இதை கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு உங்களுக்கு RHS கிடைக்கிறதுனால உங்களுக்கு என்ன வரும்னா இதனுடைய சொல்யூஷன் தான் உங்களுக்கு என்ன வரும்னா இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். இந்த கிவன் ஃபங்க்ஷன் இஸ் சொல்யூஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு ஒன்றாவது சொல்யூஷனாக இருந்திருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிவன் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இதனுடைய சொல்யூஷன் ப்ரூவ் பண்ணணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா டபுள் டைம் டிஃபரன்ஸ் பண்ணியிருக்கீங்களா, அப்போ y ஒரு டைம் டிஃபரன்ஸ் பண்ணால் a e power ax ப்ளஸ் b e power minus x. செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணையில் a e power ax மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ப்ளஸ் b e power minus dx. ஸோ இதுக்கு வர நம்ம என்ன பண்ணிக்கலாம் y யூஸ் பண்ணிக்கலாம். இதை மூவ் பண்ணிங்கன்னா y டபுள் டேஸ் மைனஸ் y ஈக்குவல் டு 0 which is differential equation. பட் இதுவே உங்களுக்கு என்னவா இருக்குது டைரெக்டாகவே சொல்யூஷனாக வருது. the given function is solution of differential equation. Next second question, find the value of m so that the function y equal to m e power m is a solution of given differential equation. ஸோ இது ஃபஸ்ட்டு இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுடைய சொல்யூஷன் இதுவாக இருந்ததுன்னா m என்னவாக இருந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஃபங்க்ஷனுடைய சொல்யூஷன் அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை டைம் ப்ளஸ் பண்ணியிருக்கு இங்கே ஃபஸ்ட் டைமு, இதே செகண்ட் சப்டிஷன் பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் இருக்குங்களா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் இதை 2 டைம் டிஃபரன்ஸ் பண்ணிக்கலாம். கிவன் ஃபங்க்ஷனை y ஈக்குவல் டு m e power mxங்களா, இதை ஒரு டைம் டிஃபரன்ஸ் பண்ணால் m e power mx, செகண்ட் டைம் டிஃபரன்ஸ் பண்ணால் m ஸ்கொயர் e power mx. இதுக்கு நம்ம என்ன போட்டுக்கலாம் mya, ஏன்னா yங்கிறது e power msங்களா, இதுக்கு என்ன பண்ணால் m ஸ்கொயர் ya. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்னுடைய டிஃபரன்ஸ் சரி சொல்யூஷன் சொல்லிட்டாங்க. இந்த ஃபங்க்ஷனுடைய சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னா y dash ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 0.
ஸோ இதில் y டேஸ்க்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் my + 2y = 0 y காமன் எடுத்துனா m + 2 = 0 m = -2. இதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன் இருக்கும். அதில் y டபுள் டேஸ்க்கு பதில் m2y மைனஸ் y டேஸ்க்கு பதில் என்னன்னா my இந்த 6y = 0 y காமன் எடுத்துட்டிங்கன்னா m2 - 5m + 6 = 0 கிடைக்கும். இது வந்து m2 - 5m + 6 = 0 ஃபேக்டர் பண்ணிங்கன்னா m - 3 × m - 2 = 0. அப்போ m = உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 2, 3 கிடைச்சிரும். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின். The slope of the tangent to the curve, the slope not dy/dx curve at any point is reciprocal of 1/4 times the ordinate. நம்மளுக்கு ஆர்டினேட் அப்படின்னா yன்னு தெரியும், இது அப்சிஸா அப்படின்னா x பாயிண்ட் தெரியும். ஆர்டினேட் பாயிண்ட்னா y பாயிண்ட் டினோட் பண்ணுது. நம்மளுக்கு x, yல இதில் y அப்படிங்கிறது ஆர்டினேட் பாயிண்ட், x அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அப்சிஸா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா நம்மளுக்கு ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சர் அப்படின்னா dy/dx is reciprocal அப்படின்னா 1/4 times the ordinate அப்படின்னா 4y. ஸோ இதனோட மீனிங் அப்படியே நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறத நம்ம என்ன பண்ணலாம் எக்ஸ்பிரஷனாக கன்வெர்ட் பண்ணி எழுதியாச்சு. ஸ்லோப் அப்படிங்கிற dy/dx ரெசிப்ரோக்கல் அப்படிங்கிற 1/4 times the ordinate அப்படின்னா 4y at any point. அந்த பாயிண்ட் நம்ம x, y ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்கலாம். The curve passes through, இந்த கர்வ் எது வழியாக பாஸ் ஆகுது 2, 5 வழியாக பாஸ் ஆச்சு அப்படின்னா அந்த டிஃபரன்ஸ் கர்வுடைய ஈக்குவேஷன் கேட்டிருக்கு. ஸோ அப்போ dy/dx = 1/4y இருக்குது. இதை அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 4y × dy = dx. நம்மளுக்கு கர்வ் தான் வேணும், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வேணாம். அப்போ டிஃபரன்ஸ்னா dy/dxலாம் கேன்சல் ஆகும்னா இன்டகரில் பண்ணால் தான் கேன்சல் ஆகும். இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைடு. அப்போ இன்டகரில் பண்ணிங்கன்னா போத் சைடு இன்டகரில் எடுத்துருங்க. y இன்டகரில் பண்ணால் y²/2, 1 இன்டகரில் பண்ண எக்ஸை பொறுத்து பண்ணியில் x, இங்கே ஒய்யை பொறுத்து பண்ணியில் y²/2. அப்போ எக்ஸை பொறுத்து பண்ணியில் x ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட் c கிடச்சிடும். அப்போ 2y² = x + 2. இதுதான் உங்களுக்கு தேவையான கர்வு. ஆனால் இந்த கர்வ் எது வழியாக பாஸ் ஆகுதுன்னு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க 2, 5 வழியாக பாஸ் ஆகுது. அப்போ எக்ஸுக்கு அதில் 2yயும் yக்கு அதில் 5யும் போட்டிங்கன்னா c = 40 கிடைக்கும். அந்த c-யை கொண்டு போய் இதில் போட்டிங்கன்னா அதுதான் இந்த தேவையான நம்மளுக்கு அந்த கர்வுடைய ஈக்குவேஷனாக இருந்திருக்கும். ஸோ தட் அடுத்த கொஸ்டின் ஃபோர்த்து. ஸோ தட் இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதனுடைய சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். ஸோ அவங்களே ஆன்சரும் கொடுத்துட்டாங்க. y நமக்கு எத்தனை டைம் டிஃபரன்ஸ் பண்ணியிருக்காங்க 2 டைம். அப்போ 2 டைம் பண்ணிடுங்க. e⁻−s பண்ணால் -e⁻s, எக்ஸை பண்ணியில் 1, அப்போ 1 × m பார்த்தீங்கன்னா m. செகண்ட் டைம் பண்ணியில் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் e⁻−s கிடச்சிட்டு இது 1/e⁻s எழுதிக்கலாம். இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணியில் e⁻x + y e⁻x + y = 1 கிடைக்கும். இது அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும் ஒரே சைடு மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா e⁻x + y - 1 = 0 கிடச்சிடும். ஸோ இதான் உங்களுக்கு தேவையான ஆன்சரு. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து கொஸ்டின். பார்த்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா ஃபிஃப்த்து கொஸ்டின். ஸோ தட் y + a/x + b/x x ≠ 0 இஸ் சொல்யூஷன் ஆஃப் இது ப்ரூவ் பண்ணணும். நம்மளுக்கு இங்கே எத்தனை டைம் டிஃபரன்ஸ் பண்ணிங்கன்னா 2 டைம் பண்ணிங்கன்னா அப்போ y டேஸ் a + l எக்ஸை பண்ணியில் 1, 1/xை பண்ணியில் -1/x². எகெயின் ஒரு டைம் பண்ணிங்க y டபுள் டேஸ். ஸோ a பண்ணியில் 0, b அப்படியே வச்சுட்டு 1/x² பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா -2/x³ கிடைக்கும். அந்த மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ நம்மளுக்கு ஆனால் இது வந்து இப்படி தான் கிடச்சிருக்கு. நம்மளுக்கு என்ன ப்ரூவ் பண்ணோம் இதோட சொல்யூஷன் ப்ரூவ் பண்ணோம். அப்போ இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டு ரைட் ஹேண்ட் சைடு கிடச்சா சொல்யூஷனாக மாறிடுங்க. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு அசியூம் பண்ணிவிட்டு இதில் கொண்டு போய் y டபுள் டேஸ்க்கு பதில் 2b/x³ y டேஸ்க்கு பதில் a - b/x², yக்கு என்ன பண்ணிங்கன்னா ax + b/x சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்புறம் இதில் சிம்பிளை பண்ணிங்கன்னா 2b/x கிடைக்கும். இது இன்னரில் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ax - b/x கிடைக்கும். இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா -ax - b/x. ஸோ இது ரெண்டே கேன்சல் -b - b -2b கிடைக்கும். -2b + b 0. அப்போ RHS கிடைக்காதனால அந்த கீவன் கர்வ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா சொல்யூஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷனாக தான் இருந்திருக்கும். சொல்யூஷன் அப்படின்னா என்னங்க ஒரு ஈக்குவேஷனில் தட் இஸ் பார்த்தீங்கன்னா x + 5 = 0 அப்படின்னா எக்ஸுக்கு -5 போட்டிங்கன்னா 0ங்கிறத சாட்டிஸ்ஃபை பண்ண அப்படின்னா இந்த -5ங்கிற சொல்யூஷன் அவ்வளோதான். நம்மளுக்கு கிவன் கர்வுங்கிறது அதுக்கு சொல்யூஷன் சொல்லி ப்ரூவ் பண்ணணும். அப்போ கிவன் கர்வை நம்ம எத்தனை டைம் டிஃபரன்ஸ் பண்ணிவிட்டு அது கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு LHS = RHS கிடச்சிதுன்னா அது உங்களுக்கு என்ன வரும்னா சொல்யூஷனாக மாறிவிடும். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின். ஸோ தட் y = a e⁻−3x + b. இதில் a, b 2வும் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் அப்படின்னா இதை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். அப்போ 2 டைம் டிஃபரன்ஷன் பண்ணணும். a அப்படி வச்சு தட் இஸ் a⁻−xனா -3e⁻−3x. e⁻−3x டிஃபரன்ஸ் பண்ணிங்கன்னா -3e⁻−3x. கான்ஸ்டன்ட் b பண்ணியில் 0. அகெயின் ஒரு டைம் பண்ணணும். -3 × மைனஸ்னா +9a e⁻−3x. இந்த 9 நம்ம 3 × 3 எழுதிக்கலாம்.
ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணல இது 3a e power 3a ஸ்கொயர் இந்த மைனஸ் ஒன்று மைனஸ் ஒய் டேஷ்னு கிடைக்கல. அப்போ இதுக்கெல்லாம் மைனஸ் ஒய் டேஷ்னு போட்டிங்கன்னா இது அப்படியே லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா y டபுள் டேஷ் ப்ளஸ் 3y டேஷ் ஈக்குவல் டு 0. இதை நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர். y டபுள் டேஷ்னா d ஸ்கொயர் y பை dx ஸ்கொயர் ப்ளஸ் 3 இன்ட்டு y டேஷ்னா dy பை dx ஈக்குவல் டு 0. Next, 7th question. So that the differential equation representing the family of the curve y squared equal to 2ax power x plus a power 2 by 3 where a is positive parameter அப்படின்னா நம்மளுக்கு ஒரே ஒரு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் பாசிட்டிவ். நீங்கள் இதை ப்ரூவ் பண்ணணும். என்னென்னா இந்த ஆன்சரை ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு கிவன் கொஸ்டின் இருக்குது. அப்போ ஒரு டைம் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். y ஸ்கொயர் பண்ணியில் 2y டேஷ் 2 அப்படி வச்சுட்டு எக்ஸை பண்ணியில் 1 இது கான்ஸ்டன்ட் 0. அப்போ y டேஷ் ஈக்குவல் டு ஏன்னு கிடச்சிரும். ஈக்குவேஷன் 1ல் போய் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. y ஸ்கொயர் ஒரு டைம் தான் பண்ண முடியாது, அதுக்கு பண்ண முடியாது. y ஸ்கொயர் இந்த a கோயில் y டேஷ் இந்த a கோயில் y டேஷ் ஹோல் பவர் 2 by 3. ஸோ இதை என்ன பண்ணனா டினாமினேட்டர் கொண்டு வந்துக்கலாம். இதுக்கப்புறம் ப்ளஸ் எக்ஸை மூவ் பண்ணால் மைனஸ் எக்ஸ் அப்படியே எல்சிஎம் எடுத்துடுங்க. எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா ஒய் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 2y டேஷ் பை 2y டேஷ் ஈக்குவல் அப்படியே கிடச்சிடும். ஸோ இதுக்கப்புறம் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2xy டேஷ் ஈக்குவல் 2y டேஷ் இன்ட்டு y டேஷ் ஹோல் பவர் 2 by 3. ஆனால் இது ஃப்ராக்ஷன் இருக்குது. அப்போ என்ன பண்ணால் 3ஆல் நம்ம பவர் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஹோல் க்யூப்னு கிடச்சிரும். இதை 3 பண்ணிங்கன்னா 2 க்யூப் 8 y டேஷ் த ஹோல் க்யூப் கிடைக்கும். இது y டேஷ் த ஹோல் ஸ்கொயர். இது a பவர் m a பவர் n ப்ளஸ் என்ன y டேஷ் ஹோல் பவர் 5 கிடைக்கும். இதுதான் உங்களுக்கு தேவையான ஆன்சர். ஆனால் y டேஷ் பதில் dy பை dxன்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். ஸோ நீங்கள் y டேஷ்னு போட்டாலும் அது கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு 8th கொஸ்டின். ஸோ தட் y ஈக்குவல் டு a cos bx is a solution of the differential equation ப்ரூவ் பண்ணணும். y ஈக்குவல் a cos bx இதில் ஏங்கிறது மட்டும் தான் உங்களுக்கு, அதில் பிங்கிறது மட்டும் தான் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். a இன்ட்டு காஸ் எக்ஸை டிஃபரன்ஸ் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ்னு அப்போ மைனஸ் சைன் பிஎக்ஸ் இன்ட்டு பின்னு கிடைக்கும். எகைன் ஒரு டைம் பண்ணல சைன் எக்ஸை பண்ணல காஸ் எக்ஸ் இன்ட்டு பின்னு வரும். அப்போ மைனஸ் பி ஸ்கொயர் காஸ் பிஎக்ஸு. ஸோ இது என்ன பண்ணணும்னா மைனஸ் பி ஸ்கொயர் மட்டும் அப்படியே வச்சுட்டு இந்த ஏ காஸ் பிஎஸ் வரை நம்ம என்ன பண்ணிக்கணும் ஒய்ன்னு போட்டுக்கலாம். மைனஸ் பி ஸ்கொயர் ஒய் இது அப்படியே லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணிங்கன்னா ஒய் டபுள் டேஷ் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு 0. இதுதான் உங்களுக்கு தேவையான சொல்யூஷன். ஸோ நம்ம இதோட இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி கிளாஸ் வரை முடிச்சுக்கலாம். நம்ம இன்றைக்கி கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா டிகிரி எப்படி ஃபைண்ட் பண்ணுறது, ஆர்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம் ஃபஸ்ட் எக்ஸசைஸில். செகண்ட் எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிசிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் நம்ம என்ன பண்ணோம்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்த்தோம். தேர்ட் எக்ஸசைஸில் ஜாமெட்ரிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் அது எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஃபோர்த் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்யூஷனாக இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணணும். ப்ரூவ் தட்டாக தான் இருக்கும். ஸோ இதை பார்த்தோம். ரிமைனிங் எக்ஸசைஸை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.